ஸோ நேற்று நம்ம வந்துட்டு அந்த சென்ட் பண்ணதில் ஒரு லிசனிங் பேப்பர் பார்த்தோம். ஸோ இந்த ஃபாலோ பண்ணி மற்ற பேப்பரை செய்ய சொன்னேன். ஐ ஹோப் அந்த பேப்பரை விட இதனுடைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிருந்தீங்கன்னா கூட லைக் லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஐ ஆம் 100% ஷுவர் அவுட் ஆஃப் 40 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஒரு 20 + 23, 24 அந்த ரேஞ்சில் எடுத்திருப்பீங்க. பட் நான் 100% ஷுவராக சொல்கிறேன், ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணதில் கேர்லெஸ் மிஸ்டேக்ல, ஐ மீன் கேர்லெஸ் நாட் கேர்லெஸ் மிஸ்டேக், அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறத வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி விட்டுருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யூஸ்வலாக நீங்கள் 6.5 எடுக்கிற இடத்துல 7.5க்கு மேலே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பேப்பரை வச்சே பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேப்பர். ஸோ செக்ஷன் 1 ஓரளவுக்கு ஈஸி தான். பெரிய பெரிய லெவலில் மற்ற செக்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லைக் டெக்னிக்கலாக ரொம்ப இதாக சொல்ல மாட்டாங்க. பட் இன்க்யூரி ஃபார்மேட்டில் ஸ்ட்ரைட் அண்ட் டிரெக்டாகவே ஒரு ஆள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இன்னொரு ஆள் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாகவே இருக்க போகுது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது சென்டென்ஸ் காம்ப்ளீஷன் கொஸ்டின்ஸ் வரும். அப்படி சென்டென்ஸ் காம்ப்ளீஷன் கொஸ்டின்ஸ் வரும்போது ஆன்சர் எத்தனை வேர்டுன்றதை பாருங்க. நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு 1 வேர்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காமல் இருக்காதீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, மேபி 2 வேர்ட்ஸ்னு கூட அதில் வரலாம், சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சர் 1 வேர்ட் அண்ட் ஆர் அ நம்பர். ஸோ நம்பர் வரும்போது என்ன அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். நம்பர் இருக்குன்னா எய்தர் டேட் வரலாம், இல்லாட்டிக்கு இவ்வளவு காசு ஃபீஸ் இந்த மாதிரி வரலாம். ஓகே, அண்ட் செகண்ட் வந்துட்டு நீங்க வந்து அந்த ஹெட்டிங்கை நோட் பண்ணணும். சம்திங் வே சைட் கேமரா கிளப் மெம்பர்ஷிப் ஃபார்ம், சம்திங் ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றதை பத்தி இருக்க போகுது. அப்போ ஒருத்தர் ஃபார்ம் இந்த இது விஷயமா ஒருத்தர் கேட்க போறாங்க, இன்னொரு வந்துட்டு ஓகே இந்த விஷயம்னு சொல்ல போறாரு. ஸோ இது வந்து கேமரா கிளப், ஸோ போட்டோகிராஃபி கேமராஸ் ரிலேட்டடான விஷயங்களை பத்தி மேக்ஸிமம் கேட்கறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நான் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் லைக் நேம் இதெல்லாம் சொல்லிட்டு அட்ரஸ் டேஷ் ஸ்ட்ரீட். ஸோ சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நேம் வரும்போது, ஸ்பெசிஃபிக்கான நேம் வரும்போது ஸ்பெல்லிங் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 மேக்ஸிமம் நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நான் ஹர்ட் அபவுட் அஸ். செகண்ட் கொஸ்டின், எங்களை பத்தி எங்க கேள்விப்பட்டீங்க. ஃப்ரம் அ டேஷ். ஸோ சம்திங் ஏதோ ஒன்றுல இருந்து, ஃப்ரம் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இருந்து, ஏதோ ஒன்றுல இருந்து இல்லாட்டி யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து, மேபி ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு மேபி இன்டர்நெட் ஒரு நியூஸ் பேப்பர் சம்திங் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 என்ன, the reasons for joining, what's the reason சொல்லிருக்காங்க. to enter competitionsக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, and then something இன்னொரு விஷயத்துக்காகவும் அவங்க வந்துட்டு அந்த இதுல ஜாயின் பண்றாங்க. ஓகே, ஸோ என்ன காம்படிஷனுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. and then type of membership, type means kind. ஓகே, ஏதோ ஒரு டேஷ் மெம்பர்ஷிப்போட நேம் சொல்ல போறாங்க. எக்ஸ்ட்ராவா 30 பவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 பவுண்ட்ஸ்னு சொல்லும்போது என்ன மெம்பர்ஷிப் சொல்றாங்கன்னு பார்த்து நோட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 to 4 வந்துட்டு நீங்க கரெக்டா கெஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க செய்யும் போது. இஃப் சப்போஸ் நீங்க ஆல்ரெடி செய்யலன்னு சொன்னா now let's do it. ஓகே, Test 3. This is the IELTS listening test. ஸோ இதெல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின்ஸுக்கு போயிடுறேன். ஓகே, So, what's your Thank Wayside Camera Club? and answer questions 1 to 4. let's start. Hello, Wayside Camera Club. Breeder speaking. Oh, hello. My name's Dan, and I'd like to join your club. That's great, Dan. We have an application form. Would you like to complete it over the phone? Then you can ask any questions you might have. Oh, yes, thanks. Okay. So, what's your family name? It's Green. Dan Green. So, can I take your email address? Yes, it's dan1068@market.com. Thanks. And what about your home address? Well, I'm about 10 miles away from your club in Peacetown. I live in a house there. Okay. So, what's the house number and street? It's 52 Marrowfield Street. Is that MARROWFIELD? That's right. And that's Peacetown, you said. Uh-huh. So, how did you hear about our club? Did you look on the internet? I usually do that, but this time, well, I was talking to a relative the other day and he suggested it.
is he a member too? He belongs to another club, but he'd heard good things about yours. Okay. So, what do you hope to get from joining? Well, one thing that really interests me is the competitions that you have. I enjoy entering those. Right. Anything else? Well, I also like to socialize with other photographers. That's great. So, what type of membership would you like? What are the options? It's £30 a year for full membership, or £20 a year if you're an associate. I think I'll go for the full membership then. All right. So question number 1 maximum நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. அதுல அந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. Marrow field, MARROWFIELD. That's fine. Question number 2 நீங்க ஆக்சுவலா செய்யும் போது என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? யார்கிட்ட இருந்து அதை லேர்ன் பண்ணாங்க அப்படின்றது நீங்க ஆக்சுவலா எந்த ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? ரிலேட்டிவ். யா. ஸோ இதுல வந்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிலேட்டிவ்ட்ட கதைச்சிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த இடத்த நான் ப்ளே பண்றேன். Up. That's great, Dan. We have an application form. Would you like to complete it over the phone? Then you can ask any questions you might have. Oh, yes, thanks. Okay. So, what's your family name? It's Green. Dan Green. So, can I take your email address? Yes, it's dan1068@market.com. Thanks. And what about your home address? Well, I'm about 10 miles away from your club in Peacetown. I live in a house there. Okay. So, what's the house number and street? It's 52 Marrowfield Street. Is that MARROWFIELD? That's right. And that's Peacetown, you said. Uh-huh. So, how did you hear about our club? Did you look on the internet? I usually do that, but this time, well, I was talking to a relative the other day and he suggested it. Okay. So I usually do that, but this time I was talking with a relative னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ யூஷுவலி அப்படின்ற வேர்ட் வந்துட்டு நம்ம வளமையா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, லைக் ஒரு விஷயம் நம்ம வளமையா இங்க போவேன், அந்த மாதிரி ஸ்பீக்கிங்ல நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூஷுவலி அப்படின்ற இடத்துல வந்து நான் வளமையா இதை செய்வேன், இல்லாட்டி வளமையா எக்ஸசைஸ் செய்வேன், இல்லாட்டி வளமையாவே நான் கோயிலுக்கு போவேன், இல்லாட்டி வளமையாவே ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க யூஷுவலின்ற வேர்டை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். Question number 3, competitions and then what இன்னொரு ரீசன் என்ன சொன்னாங்க, என்ன ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணீங்க? Yeah, socialize. Okay. Oh, is he a member too? He belongs to another club, but he'd heard good things about yours. Okay. So, what do you hope to get from joining? Well, one thing that really interests me is the competitions that you have. I enjoy entering those. Right. Anything else? Well, I also like to socialize with other photographers. That's great. So I like to competitions and I like to socialize. Socialize means நிறைய பேரோட அந்த போய் கதைக்கிறது, பழகுறது, அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் socialize. அந்த ஃபோர்த் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ஈஸியாகவே ஃபுல் மெம்பர்ஷிப்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, Great. So, what type of membership would you like? What are the options? It's £30 a year for full membership, or £20 a year if you're an associate. so £30 for full membership. So answer is full. Okay, now 5 to 10 answer is no more than 2 words. So number வராது, answer வந்து 2 words வரைக்கும் வரலாம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்க, லைக் இந்த மாதிரி டேபிளர் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா ஈஸியா முதல்ல இந்த ஹெட்டிங்கை வாசிங்க. 5th கொஸ்டின் வந்து டைட்டில் ஆஃப் காம்படிஷன், அந்த காம்படிஷன்ஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்க போறாங்க. ஓகே, ஸோ அந்த நேம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த ஒரு ஸ்பெசிபிக் நேம்னு சொன்னா ஸ்பெல்லிங் சொல்லலாம், ஒரு ஜென்ரலான வேர்டுன்னு சொன்னா நீங்க தான் ஸ்பெல்லிங் எழுதணும். ஓகே, now question number 6 என்ன, பியூட்டிஃபுல் சன்செட். ஸோ பியூட்டிஃபுல் சன்செட்ன்ற வேர்டு வந்துச்சுன்னு சொன்னா இங்க வந்துடும். இதுல என்ன சொல்லிருக்காங்க, சீன் மஸ்ட் ஷோ சம் டேஷ்.
அந்த சீன்ல வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கணும், இல்லாட்டி காமிக்கணும். ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. பட் இதுல 7th கொஸ்டின் என்ன ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்னா தெரியும் தானே. லைக் இங்க செஞ்ச வேலையை ஒருத்தர் பார்த்துட்டு ரைட் எது கரெக்டா இருக்கு, எந்தெந்த விஷயம் மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்றது தான் ஃபீட்பேக். ஸோ அந்த இதுல வந்து ஃபீட்பேக் என்ன சொல்றாங்க, டேஷ் வாஸ் ராங். அப்ப ஏதோ ஒரு விஷயம் தவறா இருக்கு, இந்த விஷயம் சம்திங் இது மிஸ்டேக் இல்லாட்டி இது சரியில்லை, அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. 8th கொஸ்டின் என்ன, அகைன் த டைட்டில். என்ன டைட்டில் சொல்றாங்கன்னு பாருங்க. அண்ட் 9th கொஸ்டின், the scene must show something. ஸோ இதுலயும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அந்த சீன்ல இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். என்ன விஷயம் இருக்கணும்னு பாருங்க. அந்த 10th கொஸ்டின் என்ன, the photograph was too dash. too மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேயா, இட்ஸ் டூ பேட்னா ரொம்ப பேடா இருக்கு, அந்த மாதிரி சம்திங் அந்த போட்டோகிராஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கு, என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்றேன். நவ் லெட்ஸ் டூ இட். நீங்க ஆல்ரெடி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒருக்கா வெரிஃபை பண்ணுங்க. இப்போ தான் செய்றீங்கன்னு சொன்னா லைக் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Membership. Before you hear the rest of the conversation, you have some time to look at questions 5 to 10. Now listen and answer questions 5 to 10. If I could just find out a bit more about you. Okay. So, you said you wanted to compete. Have you ever won any photography competitions? Not yet, but I have entered 3 in the past. Oh, that's interesting. So, why don't you tell me something about those? Let's start with the first one. Well, the theme was entitled Domestic Life. I see. So, it had to be something related to the home? Yeah, I chose to take a photo of a family sitting round the dinner table having a meal. And, I didn't win, but I did get some feedback. Oh, what did the judges say? That it was too busy as a picture. Aha. So, it was the composition of the picture that they criticised? That's right. And once they'd told me that, I could see my mistake. So, what was the theme of the second competition? Well, my university was on the coast, and that area gets a lot of beautiful sunsets. So that was the theme. Oh, sunsets. That's a great theme. Yes, the instructions were to capture the clouds as well. It couldn't just be blue sky and a setting sun. Sure, because they give you all those amazing pinks and purples. Yeah, and I thought I'd done that well, but the feedback was that I should have waited a bit longer to get the shot. I see. So the timing wasn't right. Yes, I took it too soon, basically. And then the third competition I entered was called Animal Magic. Well, that's a difficult subject. I know. I had to take hundreds of shots. I'm sure, because animals move all the time. That's what we had to show. There had to be some movement in the scene. I got a great shot of a fox in the end, but I took it at night and, well, I suspected that it was a bit dark, which is what I was told. Well, Dan, you seem to be really keen, and we'd be delighted to have you in our club. All right. Now, question number 5. அந்த காம்படிஷனோட டைட்டில் என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? யா, டொமஸ்டிக் லைஃப். ஓகே, அது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ளே பண்றேன். Those. Let's start with the first one. Well, the theme was entitled Domestic Life. I The see. theme was entitled. டைட்டில் என்ன கேக்குறாங்க? டொமஸ்டிக் லைஃப். ஓகே, ஸோ டொமஸ்டிக் மீன்ஸ் ஐடியா இருக்கா? உள்நாட்டு அண்ட் வீடு. வீடு சொல்லுவாங்க, இல்லாட்டிக்கு உங்களுடைய மதர் கண்ட்ரியையும் சொல்லுவாங்க. ஓகே, அந்த நாட்டுக்குரியது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னா எங்க வீட்டில் வச்சு வளர்க்குற அனிமல்ஸ்னு அர்த்தம். இதே வந்துட்டு வைல்டு அனிமல்ஸ்னா காட்டில் இருக்கிற அர்த்தம். ஓகே, டொமஸ்டிக் ஃப்ரிட்ஜ்னா வீட்டில் வச்சிருக்கிற மாதிரியான ஃப்ரிட்ஜஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஃப் சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்காவோட சொல்லும் போது
ஸ்ரீலங்காவோட டொமஸ்டிக் பிளான்ட் வந்துட்டு கோகனட் ட்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ டொமஸ்டிக் மீன்ஸ் ஒரு விஷயம் அந்த அதுக்குரியது அப்படின்னு சொல்லும் போது டொமஸ்டிக்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற விஷயங்களுக்கு வந்து டொமஸ்டிக்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? பியூட்டிஃபுல் சன்செட்ல அந்த சீன்ல ஏதோ ஒன்று இருக்கணும். யா கிளவுட்ஸ். அதை ப்ளே பண்றேன். I did get some feedback Oh, what did the judges say? that it was too busy as a picture. Aha. So it was the composition of the picture that they criticised? That's right. And once they'd told me that, I could see my mistake. So what was the theme of the second competition? Well, my university was on the coast, and that area gets a lot of beautiful sunsets. So that was the theme. Oh, sunsets. That's a great theme. Yes, the instructions were to capture the clouds as well. It couldn't. The instruction is to capture the clouds. முகில்களை வந்துட்டு காட்டணும். இதுல capture அப்படின்ற வேர்ட் சொன்னாங்க. அந்த தான் திருப்பி ப்ளே பண்றேன் பாருங்க. Great theme. Yes, the instructions were to capture the clouds as well. So the capture the clouds. So capture means பிடிக்கிறது. ஓகேயா? ஸோ படம் இந்த கிளவுட்ஸை வந்து நீங்க படம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கேப்சர்னு சொல்லுவாங்க. இதை வேற எந்த இடத்துல கேப்சர்னு சொல்லலாம்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருடனை பிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயம். இவன் திருடனை பிடிச்சிட்டாங்க இல்லாட்டி இவன் இதை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி இந்த நாட்டை வந்துட்டு போர் செஞ்சு இந்த நாட்டை வந்துட்டு சாரி ரோஷன் கொஞ்சம் மியூட்ல இருங்க. ஓகேயா? ஸோ கேப்சர் வந்துட்டு அதான் ரோஷன் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம். ஓகே சாரி ஃபைன். ஓகே ஸோ கேப்சர்னு சொன்னப்போ நாட்டை போய் பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் கேப்சர்ன்ற விட யூஸ் பண்ணலாம். ஓகே நான் இது அந்த இதுல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தவறா இருந்தது. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? யா டைமிங். ஓகே ப்ளே பண்றேன். It couldn't just be blue sky and a setting sun. Sure, because they give you all those amazing pinks and purples. Yeah, and I thought I'd done that well, but the feedback was that I should have waited a bit longer to get the shot. I see. So the timing wasn't right. Yes, I took it too. The timing wasn't right ன்னு சொன்னாங்க. ஓகேயா? ஸோ நேற்று நான் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லும் போது லைக் வாஸ் நாட்னு சொல்ல மாட்டாங்க, வாசன்ட் ரைட்னு சொன்னாங்க. ஓகே சரியா இல்லை அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணுங்க. வாஸ் அண்ட் வாசன்ட், இஸ் அண்ட் இஸ்ன்ட் இந்த மாதிரி இதுல ஓகே ஈஸியா இருக்கு. பட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்ல வரும்போது கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இது சரியா இல்லை, இதுல ராங்னு இருக்கு. ஓகே கொஸ்டின் நம்பர் 8 அதோட ஈஸியா இருந்துச்சு. டைட்டில் ஈஸியா சொன்னாங்க. அனிமல் மேஜிக். யா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லியிருந்தாங்க. Dune, basically. And then the third competition I entered was called Animal Magic. Well, that's a difficult subject. அனிமல் மேஜிக் கோல்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கொஸ்டின் நம்பர் 9ல என்ன அதுல சீன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? யா மூவ்மெண்ட். தட்ஸ் ரைட். I know. I had to take hundreds of shots. I'm sure, because animals move all the time. That's what we had to show. There had to be some movement in the scene. There has to be some movement in the scene. மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. போட்டோகிராஃபி வந்து ஏதோ ஒண்ணா அதுல வந்து ஏதோ அதிகமா ஆயிடுச்சு. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? யா டார்க். ஓகே ப்ளே பண்றேன். I got a great shot of a fox in the end, but I took it at night and, well, I suspected that it was a bit dark, which is what I was told.
Okay. It was bit dark. ஸோ அந்த மாதிரி வெரி டூ அப்படின்ற சொல்றத வந்துட்டு லைக் ரொம்ப அதிகமா இருக்குன்ற விஷயத்த எப்படிலாம் சொல்லலாம்னு சொன்னா லைக் டூ பிரைட் or டூ டார்க் அந்த மாதிரி சொல்லலாம். இதை வந்துட்டு வெரி பிரைட் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, டூ வெரி அதே மாதிரி பிட் பிரைட்னு சொல்லலாம். ஓகேயா, இட்ஸ் பிட் ஆஃப் பிரைட் இந்த மாதிரி. அப்போ நீ லைக் ஸ்பீக்கிங்ல வந்துட்டு டூ பிரைட்டோ வெரி பிரைட்டோ அந்த வெரிக்கு பதிலாக நேற்று நான் வேர்ட் சொல்லியிருந்தேன், அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. லிசனிங்ல வந்துட்டு ஆடியோல எப்படி சொல்லலாம், கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேயா, இதை நோட் பண்ணி வைங்க. ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ஸ் அவ்வளோ ஈஸியா இருக்கும். பட் ரிமெம்பர் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்காது. ஓகே, இதை விட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். இப்போ நீங்க வளமையா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா லைக் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து லைக் மற்ற பேப்பர்ஸ் நீங்க செய்யும் போது அந்த ஆடியோவை வந்துட்டு லைக் போன்ல தான் செய்யறீங்க, அந்த ஆடியோ ஸ்பீடை வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பீட்ல வச்சு, இந்த ஸ்பீடை விட 1.5 ஸ்பீட்ல வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப அந்த எக்ஸாமுக்கு வர்ற அந்த ஸ்பீடு வந்து பழக்கமாயிடும். கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். இப்ப வர்ற லைக் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு 1.5 இயர்ஸா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா இருக்கு. ஓகே, அண்ட் அகைன் இதுல வந்துட்டு அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் நாட் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் 6.5க்கு மேல எய்ம் பண்ணுறீங்கன்னு சொன்னா மினிமம் 8+ நீங்க எடுத்தாகணும். இதே B1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் 5+ ஆகுது இதுல எடுத்தாகணும். அண்ட் 5 to 6 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஓகே, ஐ ஹோப் அந்த இது வந்து இந்த ஸ்பீடில் நீங்க செய்யும் போது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இது முடிஞ்சோன்னு உங்களுக்கு 30 seconds டைம் வரும். இமீடியட்டா நெக்ஸ்ட் செக்ஷனை திருப்பி ஸ்டார்ட் ரீடிங் த கொஸ்டின். ஓகே, செகண்ட் செக்ஷன் வரும்போது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதுல வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் வாய்ஸ் தான் வரப்போகுது. சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட் பத்தியோ இல்லை ஏதோ ஒரு பிளேஸை பத்தியோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போறாங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணும் போது ஆப்ஷன் சூஸ் பண்ணும் போதே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ணும் போதே 5 ஆப்ஷனை பத்தி முதல்ல கதைப்பாங்க. அது ஷுவர். கொஸ்டினுக்கு ஆன்சரா ஒரு 2 தான் சொல்லுவாங்க, மற்ற 3 இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப மெயினா வந்துட்டு எதை சொல்றாங்கன்னு பாருங்க. இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் டிப் தருவேன், எந்தெந்த ஆப்ஷன் வராது அப்படின்றத கொஞ்சம் ஒமிட் பண்ணீங்கன்னு சொன்னா பேலன்ஸ்ல ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன, விச் 2 வார்னிங்ஸ் மீன்ஸ் லைக் எச்சரிக்கை அந்த மாதிரி does Dan give about picking mushrooms? ஸோ மஷ்ரூம்ஸ்னா தெரியும் தானே, அந்த காளான் வகைகள். ஓகே, ஸோ அந்த மீனிங் தெரியலன்னா கூட ஓகே நோ ப்ராப்ளம். பட் இந்த 5ல எந்த 2 வார்னிங்கா கொடுக்குறான்றதான் கொஸ்டின். ஏ ஆப்ஷன் என்ன, டோன்ட் பிக் மோர் தேன் 1 வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் அட் அ டைம். ஒரு டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த வகைகளை வந்துட்டு எடுக்காதீங்க, பிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் சொல்றாரான்னு பாருங்க. டோன்ட் பிக் மஷ்ரூம்ஸ் நியர் த பிஸி ரோட்ஸ், மேபி டிராபிக் அதிகமா இருக்கிறது, மேபி ஹைவே இந்த மாதிரி ரோட்ஸ்ல வந்துட்டு பிக்காதீங்க, அதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆர்எல்ஸ் டோன்ட் ஈட் மஷ்ரூம்ஸ் கிவன் டு யூ, உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குற மஷ்ரூம்ஸை வந்துட்டு நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரா? ஆர்எல்ஸ் டோன்ட் ஈட் மஷ்ரூம்ஸ் வைல் பிக்கிங் them. அப்ப என்னொருத்த கொடுக்கறத சாப்பிடாதீங்கிறது சி ஆப்ஷன். நீங்க பறிக்கும் போதே அதை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆர்எல்ஸ் டோன்ட் பிக் ஓல்டு மஷ்ரூம்ஸ், லைக் பழசா இருக்கிறத வந்து பிக் பண்ணாதீங்க. இப்போ 5 ஆப்ஷன்ஸுமே இதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகே, அப்ப 5ல எந்த 2 விஷயத்த செய்யாதீங்கன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே, ஸோ லெட் மீ பிளே த ஆடியோ. Part 2. You will hear an expert on picking wild mushrooms called Dan talking on the radio. First, you have some time to look at questions 11 to 14. And answer questions 11 to 14. This evening, we're delighted to welcome Dan Beagle, who's just written a book on looking for and finding food in the wild. He's going to tell us everything we need to know about picking wild mushrooms. Thank you very much. Well, I need to start by talking about safety. You really need to know what you're doing because some mushrooms are extremely poisonous. Having said that, once you know what to look for, it's really worth doing for the amazing variety of mushrooms available, which you can't get in the shops. But of course, you have to be very careful, and that's why I always say you should never consume mushrooms picked by friends or neighbours. Always remember that some poisonous mushrooms look very similar to edible ones, and it's easy for people to get confused.
The other thing to avoid is mushrooms growing beside busy roads, for obvious reasons. But nothing beats the taste of freshly picked mushrooms. Don't forget that the ones in the shops are often several days old and past their best. There are certain ideas about wild mushrooms that it's important to be aware of. Don't listen to people. All right. இந்த ரெண்டு ஆன்சர் கெஸ் பண்ணீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது அண்ட் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா? C and B. Okay. Let's check it out one by one. This evening, we're delighted to welcome Dan Beagle, who's just written a book on looking for and finding food in the wild. He's going to tell us everything we need to know about picking wild mushrooms. Thank you very much. Well, I need to start by talking about safety. You really need to know what you're doing because some mushrooms are extremely poisonous. Having said that, once you know what to look for, it's really worth doing for the amazing variety of mushrooms available, which you can't get in the shops. But of course, you have to be very careful, and that's why I always say you should never consume mushrooms picked by friends or neighbours. You should never consume mushrooms picked by friends or neighbors. ஃப்ரெண்ட்ஸோ நைபர்ஸோ பிக் பண்ற மஷ்ரூம்ஸை வந்து நீங்க கன்சியூம் பண்ணாங்கன்னு சொல்லிக்காங்க. ஸோ கன்சியூம் மீன்ஸ் உட்கொள்றதுன்னு அர்த்தம். ஓகே, கன்சியூம் மீன்ஸ் ஈட்டிங்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது ஃப்ரெண்ட்ஸோ நைபர்ஸோ இந்த மாதிரி செய்யறவங்க அவங்களுடைய இதை வந்துட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் சாப்பிடாதீங்கிறது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆனா என்ன மற்றவங்க இது பண்றதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி. நான் இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Always remember that some poisonous mushrooms look very similar to edible ones. Okay, இதுல ஆன்சர் இல்ல, பட் இதுல சொன்னாங்க some poisonous mushrooms look similar to edible ones ன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல திருப்பி அப்ளை பண்றது பாருங்க. That some poisonous mushrooms look very similar to edible ones. So, edible means EDIBLE. சாப்பிடக்கூடிய. ஓகே, உட்கொள்ளக்கூடிய சொல்லுவாங்க, ஈட்டபிள்னு சொல்லுவாங்க தானே. யா, தட் இஸ் எடிபிள் ஒன்ஸ். ஓகே, எடிபிள் மீன்ஸ் சாப்பிடக்கூடியது. ஸோ பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ் வந்துட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸோ யாரோ பிக் பண்றதை வந்துட்டு நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது பார்ப்போம். And it's easy for people to get confused. The other thing to avoid is mushrooms growing beside busy roads. Other thing to avoid, என்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் என்ன? மஷ்ரூம்ஸ் க்ரோயிங் நியர் த பிஸி ரோட்ஸ். பிஸி ரோட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மஷ்ரூம்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. பட் இதில் பாருங்க, பிசைடுன்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க. ப்ளே பண்றேன். The other thing to avoid is mushrooms growing beside busy roads. For so beside means near to ன்னு அர்த்தம். ஓகே, பக்கத்துல என்ன அர்த்தம்? நியர். இதை வேற எப்படி சொல்லலாம்னு சொன்னா சம்திங் நெக்ஸ்ட் டு, இந்த மாதிரி அடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிசைட் மீன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பீக்கிங்லேயோ இல்லை ரைட்டிங்கில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸ்பீக்கிங்கில் வரும்போது எனக்கு பக்கத்தில் அவர் இருந்தார், எங்கள் வீடு பக்கத்து வீடு தான், அந்த மாதிரி சொல்லும் போது பிசைட், நியர் டு மை ஹவுஸ்ன்றது பதிலாக பிசைட்ன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். Now 13 and 14, which two ideas about wild mushrooms does Dan say are correct? இந்த அஞ்சுல ஏதோ ரெண்டு விஷயம் தான் கரெக்ட். அப்ப மற்ற மூணையும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லக்கூடாது. ஓகே, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். முதலாவது என்ன? மஷ்ரூம் ஷுட் ஆல்வேஸ் என்ன எப்பயுமே பி பீல்ட் பிஃபோர் ஈட்டிங். பீல்ட் மீன்ஸ் தோல் உரிக்கிறது. ஓகேயா, தோல் உரிக்கிறது. இப்ப இந்த மீனிங் தெரியலன்னா கூட இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இதே வேர்டு அங்க சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, எப்பயுமே தோல் உரிக்கணுமா சாப்பிடறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அது பீலிங் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. சொல்லி இருந்தா ஏ ஆன்சர், இல்லாட்டிக்கு ஏ ஆன்சர் இல்லை. அண்ட் தென் mushrooms eaten by animals may be unsafe.
இப்போ அனிமல்ஸ்னால சாப்பிடப்பட்ட மஷ்ரூம்ஸ் வந்து பாதுகாப்பு இல்லை. அப்போ அனிமல்ஸ்னா சம்திங் இந்த அனிமல்ஸ் அப்படின்னு கூட சொல்லணும். ஓகே, அண்ட் தென் குக்கிங் டிஸ்ட்ராய்ஸ் டாக்ஸின்ஸ் இன் த மஷ்ரூம்ஸ். டெஸ்ட்ராய்ஸ்னா நம்ம மேப்லயே பார்த்தோம் அழிக்கிறது. இப்போ டாக்ஸின்ஸ்னா நச்சு. அப்ப இந்த மஷ்ரூம்ஸ்ல இருக்கிற அந்த நச்சுத்தன்மை வந்துட்டு சமைக்கும் போது அழிஞ்சிடு அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. அண்ட் தென் பிரைட்லி கலர்டு மஷ்ரூம்ஸ் கேன் பி எடிபிள். எடிபிள்னா சாப்பிடக்கூடியது. ஸோ பிரைட்டா இருக்கிற மஷ்ரூம்ஸ் மேபி பிரைட் கலர்ஸ் கூட சொல்லலாம். மேபி ரெட் ஓர் அந்த பிரைட்டான கலர்ஸ் சொல்லி இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. அண்ட் தென் ஆல் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ் ஹேவ் அ பேட் ஸ்மெல். ஸோ பாய்சன் நச்சுத்தன்மையான மஷ்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்மெல் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. ஓகே, 5ல் எந்த 2 சொல்றாங்கன்னு பாருங்க. 2 தான் ஆமான்னு சொல்லுவாங்க, மற்ற 3 இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா நோட் பண்ணுங்க. ஆல்ரெடி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க, மிஸ்டேக் பண்ணி இருந்தா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். For obvious reasons. But nothing beats the taste of freshly picked mushrooms. Don't forget that the ones in the shops are often several days old and past their best. There are certain ideas about wild mushrooms that it's important to be aware of. Don't listen to people who tell you that it's only okay to eat mushrooms that are pale or dull. This is completely untrue. Some edible mushrooms are bright red, for example. Personally, I prefer mushrooms cooked, but it won't do you any harm to eat them uncooked in salads. It's not necessary to peel them. Another thing you should remember is that you can't tell if a mushroom is safe to eat by its smell. Some of the most deadly mushrooms have no smell and taste quite nice, apparently. Finally, just because deer or squirrels eat a particular mushroom doesn't mean that you can. All right. என்ன I think it's பண்ணீங்க. டி ஒரு ஆன்சர் கெஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, anyone else? நேஷன் டி கெஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த ஆன்சர் கெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்றேன். ஒன்னா பார்ப்போம். ஓகே, எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்னு வெயிட் பண்ணிடுவோம். லெட்ஸ் ஸ்டார்ட். There are certain ideas about wild mushrooms that it's important to be aware of. Don't listen to people who tell you that it's only okay to eat mushrooms that are pale or dull. This is completely untrue. Some edible mushrooms are bright red, for example. Edible mushrooms are bright red. So D வந்து ஷுவரா ஒரு ஆன்சர். லெட்ஸ் ஃபைண்ட் இட். இப்போ மற்ற இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Personally, I prefer mushrooms cooked, but it won't do you any harm to eat them uncooked. பர்சனலி வந்துட்டு குக் பண்ணி சாப்பிடுறது, பட் குக் பண்ணாம சாப்பிட்டா கூட எந்த விதமான ஹார்மும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, இட் won't make you any harm if you eat uncooked ன்னு சொல்லிருப்பாங்க. திருப்பி ப்ளே பண்றேன். I prefer mushrooms cooked, but it won't do you any harm to eat them uncooked. அன்குக்ட் சமைக்காட்டி கூட அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு போது சி ஆப்ஷன் வராது. ஏன்னா சமைக்கும் போது தான் டாக்ஸின்ஸ் ரிலீஸ் இது ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆப்ஷன் வராது. ஓகே, இதுக்கு அடுத்து பார்ப்போம். In salads, it's not necessary to peel them. It is not necessary to peel them. அதை பீல் பண்ண வேண்டியது முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ ஆப்ஷன் என்ன, எல்லாருமே கண்டிப்பா பீல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ ஆப்ஷனும் வராது. இதுக்கு அடுத்து பார்ப்போம். Another thing you should remember is that you can't tell if a mushroom is safe to eat by its smell. Some of the most deadly mushrooms have no smell. Some of the deadly mushrooms, like அந்த கொஞ்சம் நச்சுத்தன்மை ரொம்ப அதிகமான மஷ்ரூம்ஸ் வந்துட்டு ஸ்மெல்லே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேவ் நோ ஸ்மெல்னு சொன்னாங்க. ஆனா இ ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா விதமான நச்சுத்தன்மையான மஷ்ரூம்ஸுக்கும் பேட் ஸ்மெல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இ ஆப்ஷன் வராது. இதுக்கு அடுத்து பார்ப்போம். ஆன்சர் இஸ் பி அண்ட் டி. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, லெட்ஸ் check it out. And taste quite nice, apparently. Finally, just because deer
or squirrels eat a particular mushroom doesn't mean that you can. ஸ்கொயரல்னா அணில் or டியர், டியர்னா மான். ஓகே, சாப்பிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா that doesn't mean you can eat them. ஓகே, அப்ப அது சாப்பிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க சாப்பிடலாம்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பி அந்த இடத்துல ப்ளே பண்றேன்னு பாருங்க. Finally, just because deer or squirrels eat a particular mushroom doesn't mean that you can. ஸ்கொயரலோ இதை சாப்பிட்டுருந்தா அது என்ன அர்த்தம்னா நீங்க சாப்பிடலாம்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா அது சேஃபா இருக்காது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பி அண்ட் டி ஆர் ஆன்சர்ஸ். இல்ல மெயினா எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வராதுன்னு மேக்ஸிமம் ஒமிட் பண்ண பாருங்க. ஓகே, ஞாபகமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நான் ஃபர்ஸ்டே சொன்னது அன்ஒபிஷியல் டெக்னிக் பி இல்லாட்டிக்கு சி ஒரு ஆன்சரா வரும். ஓகே, மேக்ஸிமம் டைம், நாட் ஆல்வேஸ், மேக்ஸிமம் டைம். சப்போஸ் நீங்க இது பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டி வந்து ஷுவரா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இன்னொரு ஆப்ஷன் எதை போறணும்னு தெரியலன்னு சொன்னா பி இல்லாட்டிக்கு சில ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஓகே, இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, now let's go with the next set of questions. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி தான், ஆனா மூணையும் பத்தி அவங்க கதைப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா ஒன்னதான் சொல்லுவாங்க. எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இந்த மாதிரி இதுல கொஸ்டின்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே, கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, வாட் அட்வைஸ் டஸ் டான் கிவ். அப்ப இது மூணுல ஏதோ அட்வைஸ் கொடுக்குறாரு அபவுட் பிக்கிங் மஷ்ரூம்ஸ் இன் த பார்க். ஸோ பார்க்ஸ் இந்த மாதிரி சொல்லும் போது இந்த மூணுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஏ ஆப்ஷன் என்ன, சூஸ் wooded ஏரியாஸ். வுட்னா மரங்கள். ஸோ மரங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஏரியாஸ் சூஸ் பண்ணுங்களாம். ஆர் டோன்ட் டிஸ்டர்ப் தி வைல்ட் லைஃப். அங்க இருக்கிற அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஆர் கெட் தேர் ஏர்லி. வேலைக்கு அங்க போய் சேர்ந்துருங்க. மேபி டைம் சொல்லி ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இந்த மூணுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, 16th கொஸ்டின் என்ன, டான் சே இட் இஸ் அ குட் ஐடியா ஃபார் த பிகினர்ஸ். பிகினர்ஸ்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, முதல் முறையா வர்றவங்களுக்கு என்ன ஐடியா, ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறான்னு பாருங்க. ஏ ஆப்ஷன் என்ன, யூஸ் அ மஷ்ரூம் ஆப். ஏதோ ஒரு போன் ஆப் அதை யூஸ் பண்ண சொல்றாரா. ஆர் ஜாயின் அ குரூப். ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி போங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க, அந்த மீனிங்ல சொல்றாரா. ஆர் டேக் அ ரெஃபரன்ஸ் புக். சம்திங் ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு, ரெஃபரன்ஸ் புக் எடுத்துட்டு போக சொல்றாங்க. இந்த மூணுல நல்ல ஐடியாவா பிகினர்ஸுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. வாட்ஸ் தி 17th கொஸ்டின், வாட் டஸ் டான் சே இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் மீன்ஸ் நம்மள கன்சர்வேஷன் எதை சொல்லுவாங்க ஞாபகமைங்க. கன்சர்வேஷன் மீன்ஸ் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். அந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கன்சர்வேஷன் சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. இதை வேற எப்படி சொல்லலாம்னு யா ப்ரிசர்வேஷன் சொல்லலாம். ஓகே, கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன், அதை பாதுகாக்கிறத வந்து ப்ரிசர்வேஷன் சொல்லலாம். ஓகே, உணவை பாதுகாக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ப்ரிசர்வேஷனோ கன்சர்வேஷன்ன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பாதுகாப்பு பத்திக்கு எது முக்கியம்னு சொல்றாருன்னு பாருங்க. ஓகே, ஏ ஆப்ஷன் என்ன, செலக்டிங் ஒன்லி ஃபுல்லி சரி. இதுல என்ன சொல்லிருக்காங்க, முதலாவது வந்து நல்லா ஃபுல்லா வளர்ந்த மஷ்ரூம்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஆர் ஃபுல்லி க்ரோன் மஷ்ரூம்ஸ். ஆர் picking a limited amount of mushrooms. லிமிட்டட் அமௌண்ட் குறிப்பிட்ட அளவு. ஓகே, அதை வந்து பிக் பண்ண சொல்றாங்களா, அதான் முக்கியம்னு சொல்றாங்களான்னு பாருங்க. ஆர் எல்ஸ் அவாய்டிங் தி ஏரியாஸ் வேர் ரேர் மஷ்ரூம் ஸ்பீசிஸ் க்ரோ. அந்த ரேர் மீன்ஸ் அரிதான அந்த இதுகள் வளர்ற ஏரியாஸை வந்து தவிருங்க. இந்த மூணுல எது முக்கியம், இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு சொல்லலாம், சிக்னிஃபிகன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஆல்ரெடி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே, இல்லாட்டி இப்போ ட்ரை பண்ணுங்க. 15, 16 and 17. Let me play the audio. Time to look at questions 15 to 20. Answer questions 15 to 20. Of course, mushroom picking is associated with the countryside, but if you haven't got a car, your local park can be a great place to start. There are usually a range of habitats where mushrooms grow, such as playing fields and wooded areas. But you need to be there first thing in the morning, as there's likely to be a lot of competition, not just from people,
but wildlife too. The deer often get the best mushrooms in my local park. If you're a complete beginner, I wouldn't recommend going alone or relying on photos in a book, even the one I've written. There are some really good phone apps for identifying mushrooms, but you can't always rely on getting a good signal in the middle of a wood. If possible, you should go with a group led by an expert. You'll stay safe and learn a lot that way. Conservation is a really important consideration, and you must follow a few basic rules. You should never pick all the mushrooms in one area. Collect only enough for your own needs. Be very careful that you don't trample on young mushrooms or other plants. And make sure you don't pick any mushrooms that are endangered and protected by law. There's been a decline. Okay. Now, question number 15. Parks எல்லாம் பிக் பண்ணும்போது என்ன இது சொன்னாங்க? என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? Hinduja C. All right. இப்போ பாப்பா. And Dinesh C தான். Okay, let's take it out. And answer questions 15 to 20. Of course, mushroom picking is associated with the countryside, but if you haven't got a car, your local park can be a great place to start. There are usually a range of habitats where mushrooms grow. There are usually a range of habitat. என்ன சொன்னாங்க? Habitat means உங்க இது ஆன்சர் இல்ல, உங்க நாலேஜுக்காக. Range of habitats என்ன சொன்னாங்க? Habitat means வாழ்விடம். ஓகே, லிவிங் பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பறவைகளுக்கு வந்து ஹேபிடேட்னா ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வைல்ட் அனிமல்ஸுக்கு ஃபாரஸ்ட், அந்த மாதிரி ஹேபிடேட் மீன்ஸ் வாழ்விடம் தான் அர்த்தம். ஓகே, ஃபைன். இப்போ பார்ப்போம் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிப்போம். Such as playing fields and wooded areas. ஸோ பிளேயிங் ஃபீல்ட் அண்ட் wooded ஏரியாஸ்ன்னு ஏ ஆப்ஷனை பற்றி சொல்றாங்க. ஆனால் wooded ஏரியாவை சூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லலை. ஓகே, அப்போ ஏ ஆப்ஷன் வராது. இதுக்கு அடுத்து பார்ப்போம். But you need to be there first thing in the morning, as there's likely to be a lot of competition. You need to be there first thing in the morning. ஆரம்பத்தில் முதலாவதா போய் நிக்கிற தேவை. You have to do it. அதான் you need to be there அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் இஸ் C. Because there is likely to be a competition. அங்க வந்து போட்டி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திருப்பி அந்த இடத்தை ப்ளே பண்றேன். Fields and wooded areas. But you need to be there first thing in the morning, as there's likely to be a lot of competition. There is likely to be a lot of competition. அதிகமா காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல likelyன்னு சொன்னாங்க. Likely means possibility. அப்ப வந்து என்ன, போட்டி அதிகமா இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தானே. ஒரு விஷயம் நடக்கிறதுக்குரிய சான்சஸ் அதிகமா இருக்கும் போது அதுக்கு லைக்லின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சி இஸ் த ஆன்சர். நான் 16th கொஸ்டின், பிகினர்ஸுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு? என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? யா, பி அண்ட் சி கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாப்பா. Not just from people, but wildlife too. The deer often get the best mushrooms in my local park. If you're a complete beginner, I wouldn't recommend going alone or relying on photos in a book. First சொல்லிருக்காங்க, if you are a complete beginner, I wouldn't recommend அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா நோட் பண்ணுங்க. The best mushrooms in my local park. If you're a complete beginner, I wouldn't recommend going alone or relying on photos in a book. I wouldn't recommend. அதை wouldn't அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஏதாவது தனியா போறதையோ புக்ல இருக்கிற விஷயங்களையோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்சர் சி வந்து அப்ப புக்குன்றது வராது. ஓகே, இதை ஞாபகம் வைங்க. இந்த wouldn't, shouldn't இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடுவாங்க. இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஃபைன். இதுக்கு அடுத்து பார்ப்போம்.
even the one I've written. There are some really good phone apps for identifying mushrooms, but you can't always rely on getting a good signal in the middle of a wood. So you can't rely on getting a good signal. அங்க வந்து நல்ல சிக்னல் வந்து இருக்குமன்ற விஷயத்தை நீங்க நம்ப முடியாது. ரிலை RELYனா நம்ப முடியாது. ஓகே, அப்ப A ஆப்ஷன் வராது. So answer is B. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். If possible, you should go with a group led by an expert. If possible, you should go with the group. முடிஞ்சா குரூப்போட போங்கன்னு சொல்லியிருக்காங்க. So answer is B. Now, கன்சர்வேஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? B and B, yeah. You'll stay safe and learn a lot that way. Conservation is a really important consideration, and you must follow a few basic rules. You should never pick all the mushrooms in one area. Collect only enough for your own needs. So you should not pick all the mushrooms in the area. எல்லாத்தையுமே பிக் பண்ணக்கூடாது. You should pick only the amount enough for you. உங்களுக்கு போதுமான அளவு மட்டும் பிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாங்க. So answer is B. Okay, திருப்பி அந்த இடத்தை ப்ளே பண்றேன். Basic rules. You should never pick all the mushrooms in one area. Collect only enough for your own needs. தேவையான அளவு மட்டும் பிக் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு அடுத்து மற்ற ரெண்டையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. Be very careful that you don't trample on young mushrooms or other plants. யங் மஷ்ரூம்ஸ் பத்தி தான் சொல்றாங்க. அப்ப A ஆப்ஷனை பத்தி சொல்லல. ஃபுல்லி grown mushrooms பத்தி இன்னும் சொல்லல. ஓகே, இதுக்கு அடுத்து பார்ப்போம். And make sure you don't pick any mushrooms that are endangered and protected by law. ஸோ அந்த ரேர் மஷ்ரூம்ஸை வந்துட்டு என்டேஞ்சர்ட் அழிஞ்சு வர்ற மஷ்ரூம்ஸ் வந்து பிக் பண்ண வேணாம்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இடத்துக்கே போக வேணாம்னு சொல்லல. ஓகே, ஏரியாஸ் பத்தி அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்லி கலெக்ட் எனஃப் தட் இஸ் நீடட் ஃபார் யூ. உங்களுக்கு போதுமான அளவு மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எனஃபை வேற எப்படின்னா சொல்லலாம்னு சொன்னாங்க. ஸோ போதுமான அளவு எனஃபை வந்துட்டு வேற எப்படி சொல்லலாம்னு சொன்னா சஃபிஷியன்ட் ஆர் அடிக்வேட் இப்படிலாம் சொல்லலாம். போதுமான அளவு. ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி நாட் எனஃப்க்கு பதிலாக இன்சஃபிஷியன்ட்னு வந்தா போதுமான அளவு இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்அடிக்வேட்னு வந்துச்சுன்னு சொன்னா போதுமான அளவு இல்லை. அந்த முன்னுக்கு இன் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். Now let's go with the 18, 19 and 20. According to Dan, அப்ப டேனை பொறுத்தவரை டேனோட கொஸ்டின் தான். Some varieties of mild mushrooms are in decline. Decline என்று சொன்னா குறைஞ்சு கொண்டே வருது. நம்ம ரைட்டிங் டாஸ்க் 1ல பார்த்தோம். Because there is, இந்த காரணத்தினால ஒரு சில வெரைட்டிஸ் வந்து குறைஞ்சு கொண்டே வருதுன்னு சொல்றாங்க. பாருங்க, A ஆப்ஷன் a huge demand for them from restaurants. ரெஸ்டாரண்ட்ஸ்ல அவங்க அந்த மஷ்ரூம்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால குறைஞ்சு கொண்டு வருதா? or else a lack of rain. lack of means இல்ல, ஒரு விஷயம் இல்லாடி குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மழை வந்து குறைவா இருக்கிறதா இன் திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, அதனால குறையுதா? or else ரைஸ் இன் பில்டிங் டெவலப்மெண்ட்ஸ் லோக்கலி. அந்த ஏரியால வந்துட்டு அதிகமா பில்டிங்ஸ் கட்டுறது, மேபி ஷாப்பிங் மால் அந்த மாதிரி சொல்லி ஹவுசஸ், இந்த மாதிரி இதனால குறைஞ்சு கொண்டு வருதான்னு பாருங்க. ஓகே, 19th கொஸ்டின் என்ன? Dan says that when storing the mushrooms, வீட்டுல கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது the people should, people ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும். என்ன விஷயம் சொல்றாங்கன்னு பாருங்க. Keep them in the fridge for no more than 2 days. 2 நாளைக்கு மேல ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? or else keep them in a brown bag in a dark room. டார்க் ரூம்ல வந்து பிரவுன் பேக்ல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரவுன் கலர் பேக்ல. or else leave them for a period. பீரியட்னா கொஞ்சம் ஒரு காலப்பகுதி. அப்ப கொஞ்சம் காலப்பகுதிக்கு விடுங்க. ஆஃப்டர் வாஷிங் them, கழுவிட்டு கொஞ்ச நேரம் சும்மா வச்சிருங்க, லீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பீப்புள் என்ன செய்யணும்னு பாருங்க. 20th question என்ன? What does Dan say about trying new varieties of mushrooms? புதுசா ஏதாவது மஷ்ரூம்ஸ்ல நியூ வெரைட்டிஸை ட்ரை பண்ணும்போது என்ன செய்யணும்? A ஆப்ஷன் என்ன? எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃபரண்ட் ரெசிபீஸ். ஸோ ரெசிபீஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த சமைக்கிற அந்த டிஃபரெண்ட் டிஷ்ஷஸ். ஓகே, புதுசு புதுசாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாரா? or else expect some to have a strong taste. ஒரு சில விஷயங்களும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரா? or else
குக் them for a long time. ரொம்ப நேரம் சமைங்க. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் சமைங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு 3ல 1 தான் சொல்லுவாங்க. இப்ப 18, 19 and 20. Let me play the audio. There's been a decline in some varieties of wild mushrooms in this part of the country. Restaurants are becoming more interested in locally sourced food like wild mushrooms. But the biggest problem is that so many new houses have been built in this area in the last 10 years. And more water is being taken from rivers and reservoirs because of this, and mushroom habitats have been destroyed. Anyway, a word of advice on storing mushrooms. Collect them in a brown paper bag, and as soon as you get home, put them in the fridge. They'll be fine for a couple of days, but it's best to cook them as soon as possible. After washing them really carefully first, of course. So, everybody knows what a mushroom tastes like, right? Well, you'll be surprised by the huge variety of wild mushrooms there are. Be adventurous. They're great in so many dishes. Stir-fries, risottos, pasta. But just be aware that some people can react badly to certain varieties, so it's a good idea not to eat huge quantities to begin with. Okay, so now Okay. Fine. So question number 18. எதனால அந்த வைல்ட் மஷ்ரூம்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது? என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? சி. தினேஷ் சொல்லிருக்காங்க. ஓகே பாப்பா. I wouldn't recommend going alone. Rely on getting a good signal in the middle. You should go follow a few basic rules. You should never pick all the mushrooms in 1 second. Okay, let's start. wild mushrooms in this part of the country. Restaurants are becoming more interested in locally sourced food like wild mushrooms. But the biggest problem is that so many new houses have been built in this area. The biggest problem is so many houses are built in the area. அதிகமா வீடு கட்டுறதா இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லியிருக்கு. Answer is C. Now, 19th question. வீட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? A and Sindhuja B. Okay, Papa. In the last 10 years. And more water is being taken from rivers and reservoirs because of this, and mushroom habitats have been destroyed. Anyway, a word of advice on storing mushrooms. Collect them in a brown paper bag, and as soon as you get home, put them in the fridge. So collect them in a brown bag. வீட்ல வந்துட்டு ப்ரௌன் பேக்ல கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து எதில் கலெக்ட் பண்ணணும் இல்லை எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வீட்டுல வந்த உடனே ஃப்ரிட்ஜில் போய் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளே பண்றேன் பாருங்க திருப்பி. Of advice on storing mushrooms. Collect them in a brown paper bag, and as soon as you get home, put them in the fridge. ஓகேயா? ஸோ ப்ரௌன் பேக்ல கலெக்ட் பண்ணுங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பாப்பா. அவ ஃப்ரிட்ஜ் போய் ஒரு ஆப்ஷன் இருக்கு, 2 நாளைக்கு மேல வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாப்பா. As soon as you get home, put them in the fridge. They'll be fine for a couple of days, but it's best to cook them as soon as possible. It is fine for couple of days. கப்புள்னு சொன்னா நம்மள கப்புள்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? கப்புள் மீன்ஸ் ஜோடியா இருக்கிறத கப்புள்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பேர் அதான் கப்புள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து இருக்கும். ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா சமைச்சிருங்க. குக் as soon as possibleன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளே பண்றேன். They'll be fine for a couple of days, but it's best to cook them as soon as possible. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு வேலைக்கு சமைச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஆன்சர் இஸ் இதுக்கு அடுத்து பாப்போம். After washing them really carefully first, of course.
ஆஃப்டர் வாஷிங் them கேர்ஃபுல்லி. வாஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வைங்கன்னு சொல்றாங்களான்னு பாருங்க. சொல்லியிருந்தா சி ஆன்சர், அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. லெட்ஸ் செக் இட் அவுட். To cook them as soon as possible. After washing them really carefully first, of course. ஓகே ஃபைன். இப்போ புதுசா அந்த மஷ்ரூம்ஸ்ல ட்ரை பண்ணும்போது என்ன செய்யணும்? என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? 20th கொஸ்டின். ஏ. ஓகே, தினேஷ் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் செக் இட் அவுட். So, everybody knows what a mushroom tastes like, right? Well, you'll be surprised by the huge variety of wild mushrooms there are. Be adventurous. They're great in so many dishes. ஸோ பி அட்வென்ச்சரஸ். அட்வென்ச்சரஸ்னா ஓகே ஞாபகம் வைங்க. அட்வென்ச்சர் மீன்ஸ் அட்வென்ச்சர் கேம்ஸ்னு சொல்லுவோம் தானே. நம்ம அட்வென்ச்சர் பார்க்குறோம், அட்வென்ச்சர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அட்வென்ச்சர் மீன்ஸ் ட்ரையிங் சம்திங் சேலஞ்சிங். சேலஞ்சிங்காக ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது தான் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ அட்வென்ச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ சவாலான விஷயங்களை செய்கிறது தான் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? அட்வென்ச்சரஸாக இருங்க, நிறைய விஷயங்களை செஞ்சு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளே பண்ணுறேன் இந்த இடத்த. Surprised by the huge variety of wild mushrooms there are. Be adventurous. They're great in so many dishes. They are great in so many dishes. பல விதமான டிஷ்ஷஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் நிறைய டிஷ்ஷஸ் மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு? ஏ ஆப்ஷன். எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது முயற்சி செஞ்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது அட்வென்ச்சர் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ மற்றது ரெண்டும் வருதான்னு பாருங்க. Stir fries, risottos, pasta. But just be aware that some people can react badly to certain varieties, so it's a good idea not to eat huge quantities to begin with. அதிகமா சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹியூஜ் குவான்டிட்டியை வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. டேஸ்ட்டை பத்தியோ டைமிங்கை பத்தியோ சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஹவ் செக்ஷன் 2. அண்ட் இந்த ரெண்டு செக்ஷன் சேர்த்து உங்களுடைய ஸ்கோர் வந்துட்டு மினிமம் 15 இருக்கணும். சப்போஸ் நீங்க 6.5க்கு மேல எய்ம் பண்றீங்கன்னு சொன்னா. ஓகே, பிகாஸ் செக்ஷன் 3 ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3 வர்றப்ப உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் மைண்ட்ல வந்துட்டு, ஓகே இதுல வந்துட்டு 2 பேர் கதைக்க போறாங்க, மாறி மாறி கதைப்பாங்க, ஏதோ சம்திங் ஒரு இதை வச்சுதான், ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயத்தை பற்றி தான் கதைக்க போறாங்க அப்படின்றதுல இதா இருக்கு. அண்ட் தென் 5 ஆப்ஷன்ஸ் வரும்போது யூ நோ தட் 5 பத்தி கதைப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இது 21st and 22nd கொஸ்டின் என்ன? which two opinions about the Luddites or Luddites something, அவங்க ப்ரொனன்சியேஷன் என்ன வருதுன்னு பார்ப்போம். do the students expressனா வெளிப்படுத்துறது. 5ல ஏதோ 2 விஷயம் தான் Luddites பத்தி வெளிப்படுத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஏ ஆப்ஷன் என்ன? their actions were ineffective. effective means யூஷுவல் எஃபெக்டிவ்னு சொல்லுவோம் தானே. யா, எஃபெக்டிவ்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஓகே, யூஷுவலா எஃபெக்டிவ் மீன்ஸ் யூஷுவலா என்ன சொல்லுவாங்க? ஒரு விஷயத்தை வந்து ஒரு விளைவை ஏற்படுத்துறது தான் டைரக்ட் மீனிங். இது எப்படிலாம் சொல்லலாம்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் செஞ்ச ஒர்க் அவுட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்னா ஓகே இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லாட்டி இவர் படிக்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவான மெத்தட், இல்லாட்டி இவருடைய டீச்சிங் மெத்தட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவான மெத்தட்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அது வந்து எஃபெக்டிவ். அதோட ஆப்போசிட் தான் இன்எஃபெக்டிவ். பெருசா இது இல்ல, விளைவுகளை பெருசா ஏற்படுத்தல, பவர்ஃபுல் இல்லை, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றாங்க? அவங்களுடைய லடைட்ஸோட செயல்பாடுகள் வந்து பெருசா எந்த விதமான தாக்கத்தையும் இதையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஏ ஆன்சர். அண்ட் தென் they are still influential today. இப்ப கூட இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப கூட அது அதோடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, they have received unfair criticism. criticism சொன்னா அந்த விமர்சனம். அப்ப அவங்க வந்துட்டு ஒரு அவங்கள்ட்ட எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் தவறா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. அன்பேர்னா அந்த மாதிரி தவறா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. அண்ட் தென்
they were proved right. அவங்க சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்களாம். or else their attitude is understandable. அவங்களுடைய அந்த நடவடிக்கை பிஹேவியர், ஆட்டிடியூட்னா பிஹேவியர், நடவடிக்கை வந்துட்டு ஓகே எல்லாரையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே இவங்க செஞ்சது சரி, ஒரு பிள்ளை அந்த மாதிரி. ஓகே, இந்த 5ல எந்த 2 விஷயம் சொல்றாங்கன்னு பாருங்க. குறிப்பா செக்ஷன் 3ன்னு வர்றப்ப நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்னு ஒமிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு ஈஸியா கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ பிளே 21 and 22. Part 3. You will hear 2 business students discussing automation and the future of work. First, you have some time to look at questions 21 to 24. And answer questions 21 to 24. That seminar yesterday on automation and the future of work was really good, wasn't it? Looking at the first industrial revolution in Britain in the 19th century and seeing how people reacted to massive change was a real eye-opener. Yes. It was interesting to hear how people felt about automation then and what challenges they faced. I didn't know that first started with workers in the textile industry. With those protesting workers called the Luddites, destroying their knitting machines because they were so worried about losing their jobs. Yes, and ultimately they didn't achieve anything. And anyway, industrialization created more jobs than it destroyed. Yes, that's true. But it probably didn't seem a positive thing at the time. I can see why the Luddites felt so threatened. I know. I'm sure I would have felt the same. The discussion about the future of ஓகே, இப்போ எந்தெந்த ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? செக்ஷன் 3 வரப்ப கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் வராது அப்படின்னு பாருங்க. A and C, unfair criticism and அவங்களுடைய வந்து பெரிய லெவலில் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்றேன். ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்போம். Listen carefully and answer questions 21 to 24. That seminar yesterday on automation and the future of work was really good, wasn't it? Looking at the first industrial revolution in Britain in the 19th century and seeing how people reacted to massive change was a real eye-opener. Yes. It was interesting to hear how people felt about automation then and what challenges they faced. I didn't know that first started with workers in the textile industry. With those protesting workers called the Luddites. இப்பதான் லட்டைட்ஸ்னு வருது. இப்போ இதுல எந்த 2 விஷயத்தை பத்தி சொல்றாங்கன்னு பாருங்க. Destroying their knitting machines because they were so worried about losing their jobs. Yes, and ultimately they didn't achieve anything. They didn't achieve anything. அவங்க எந்த விஷயத்தையுமே பெருசா சாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5ல எது மேட்ச் ஆகுது? பெருசா எதையுமே சாதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்த ப்ளே பண்றேன். ஏ வந்து ஒரு ஆன்சர். யா, ஓகே, எதுவுமே அவங்க சாதிக்கலைன்னா இது வந்து செயல்பாடு வந்து பெருசா எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளே பண்றேன். The Luddites, destroying their knitting machines because they were so worried about losing their jobs. Yes, and ultimately they didn't achieve anything. அவங்க வந்து எதையுமே பெருசா சாதிக்கல. அப்ப ஏ வந்து ஒரு ஆன்சர். இதுக்கு அடுத்து பார்ப்போம். And anyway, industrialization created more jobs than it destroyed. Yes, that's true. But it probably didn't seem a positive thing at the It didn't seem a positive thing. அது வந்து ஒரு நல்ல விஷயமா யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் வரும் இல்லை இந்த ஆப்ஷன் வராது. இது வந்து யாருமே பாசிட்டிவா பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ இந்த ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷன் வராது. டி ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஏன்னா அவங்க வந்துட்டு சரின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அந்த இடத்துல அது வந்து பாசிட்டிவா யாருமே பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டி ஆப்ஷன் வராது. ஓகே, இதுக்கு அடுத்து பார்ப்போம். time. I can see why the Luddites felt so threatened. I know. I'm sure I would have felt the same. லடாய்ஸ் வந்து ரொம்ப த்ரெட்டன், அச்சுறுத்தலுக்கு விட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க? யா,
ஐ வுட் ஹேவ் ஃபெல்ட் த சேம். நானும் அப்படிதான் நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அந்த ப்ளே பண்றேன்னு பாருங்க. But it probably didn't seem a positive thing at the time. I can see why the Luddites felt so threatened. I know. I'm sure I would have felt the same. அவங்க வந்து கொஞ்சம் பயப்பட்டாங்க, த்ரெட்டன் ஆனாங்க. அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்க, அவங்களுடைய இது வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு. இ ஆப்ஷன் வந்து டிரெக்டா சொல்லல. ஆனா எந்தெந்த ஆப்ஷன் வராது, டுடே அப்படின்ற இந்த நாவ் ஓர் டுடே அந்த மாதிரியான எந்த வேர்டுமே சொல்லல. பி ஆப்ஷன் வராது. கிரிட்டிசிசம் பத்தியான வேர்டே அங்க வரல. கரெக்டா? அப்ப பி அண்ட் சி வராது. சோ மற்ற ரெண்டுல முதலாவது ஆப்ஷனும் டைரக்டா சொல்லிட்டாங்க. டி ஆப்ஷன் இல்லைன்றத கிளியரா சொல்லிட்டாங்க. அப்ப இ ஆப்ஷன் நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஃபைன். அண்ட் நான் சொன்ன பி அண்ட் சி வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் தான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் மேட்ச் ஆகாது. இது ஏ அண்ட் டி ஆன்சரா வந்துருக்கு. ஓகே ஃபைன். 23 24 which two predictions about future of work are the students doubtful? அப்ப இந்த 5ல ஏதோ 2 விஷயம் தான் அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஓகே மேபி இப்படி இருக்கலாம் இப்படி இருக்க கூடாது. எது சந்தேகமா எந்த 2 விஷயம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இப்போ predictions மீன்ஸ் கொஸ்டின்ல இருக்கிற predictions ஐடியா இருக்கா? ஓகே. prediction மீன்ஸ் என்ன சொன்னா கணிக்கிறது. எதிர்காலத்தில் எப்படி நடக்கலாம் அப்படின்னு கணிப்பம் தானே. அதைத்தான் ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க. இதை வேற எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். எதிர்காலத்தில் அப்படி கணிக்கிறது வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இப்படியும் சொல்லலாம். இதோட இன்னொரு வந்து ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வெதர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேயா? ஸோ ப்ரிடிக்ஷனுக்கு இந்த மாதிரி சினானிம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த அர்த்தம் சொன்னா கணிக்கிறது. ஓகே இது இப்படி இருக்கும் இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது கொஸ்டின் என்ன, இந்த 5 விஷயம் ஃபியூச்சரை பத்தி கணிச்சிருக்காங்க. அதுல 2 விஷயம் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எந்த 2 விஷயம் சொல்றாங்கன்னு பாருங்க. முதலாவது என்ன, ஒர்க் வில் பி மோர் ரிவார்டிங். ரிவார்டிங் மீன்ஸ் ரிவார்டுன்னு சொன்னா ரிவார்டிங் மீன்ஸ் பரிசு கொடுக்கறது, வெகுமதிகள் கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஓகே ரிவார்டுனா வெகுமதி. ஒரு வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது, அதுகளை தான் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமா ரிவார்டு, அதிகமா சேலரி அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். ஆர் எல்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வில் ஃபால். அந்த வேலை வாய்ப்பின்மை வந்து குறையும் அப்படின்னு சொல்ல போறாங்க. அது உங்களுக்கு டவுட்டா இருக்கு. அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து குறையாது அப்படின்னு சொல்றாங்களா? ஆர் எல்ஸ் people want to delay retiring. அவங்க ரிட்டையர் ஆகிறத வந்துட்டு தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஓகே ஆல்ரைட். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வில் பி ஷார்ட்டர். அந்த வேலை செய்யற டைம் வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்கும்னு சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஓகே இது உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்களா? ஆல்ரைட். people will change the jobs more frequently. frequently மீன்ஸ் அடிக்கடி. ஸோ அடிக்கடி வந்து மக்கள் வந்து வேலையை மாத்துவாங்கன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு டவுட்டா இருக்கு. மெயினா நோட் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல அவங்க வந்து எங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்ல அந்த மாதிரி என்ன 2 சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே so let me play the audio. I know. I'm sure I would have felt the same. The discussion about the future of work was really optimistic for a change. I like the idea that work won't involve doing boring, repetitive tasks, as robots will do all that. Normally, you only hear negative stuff about the future. Bit too optimistic, don't you think? For example, I can't see how people are about to have more leisure time when all the evidence shows people are spending longer than ever at work. No, that's true. And what about lower unemployment? I'm not so sure about that. Perhaps in the long term, but not in the foreseeable future. And I expect most people will be expected to work until they're much older, as everyone's living much longer. That's already happening. Fine. இப்ப சொல்லுங்க என்னென்ன ஆன்சர் வரலாம். E and E. ஓகே fine. and D வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஆப்ஷன். ஓகே திருப்பி இருக்க நான் ப்ளே பண்றேன். கரெக்டா பாருங்க. இந்த 5ல இந்த 2 விஷயம் வந்து
இப்படி இருக்காது வேற மாதிரி இருக்கும்னு சொல்ல போறாங்க. எந்த 2 விஷயத்த சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே, திருப்பி நான் ப்ளே பண்றேன். I can see why the Luddites felt so threatened. I know. I'm sure I would have felt the same. The discussion about the future of work was really optimistic for a change. I like the idea that work won't involve doing boring, repetitive tasks, as robots will do all that. Normally, you only hear negative stuff about the future. Bit too optimistic, don't you think? For example, I can't see how people are about to have more leisure time when all the evidence shows people are spending longer than ever at work. No, that's true. And what about lower unemployment? I'm not so sure about that. Perhaps in the long term, but not in the foreseeable future. And I expect most people will be expected to work until they're much older, as everyone's living much longer. That's already happening. Fine. ஓகே, ஃபைன். இப்போ சொல்லுங்க, என்ன ஆன்சர் கேஸ் பண்ணீங்க? ஒரு ஆப்ஷனா பார்ப்போம். ஓகேயா, ஒன்று நான் ப்ளே பண்றேன். Oh, I'm sure I would have felt the same. The discussion about the future of work was really optimistic for a change. I like the idea that work won't involve doing boring, repetitive tasks, as இந்த போரிங் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தினேஷ் பி அண்ட் டி சொல்லியிருக்கீங்க, பார்ப்போம். ஓகே, அதாவது போரிங் இந்த மாதிரியான ஆப்ஷன் இல்லை. ஓகே, இதுக்கு அடுத்து பார்ப்போம். robots will do all that. Normally, you only hear negative stuff about the future. Bit too optimistic, don't you think? For example, I can't see how people are about to have more leisure time when all the evidence shows people are spending longer than ever at work. So all the evidence shows people are working longer hours. மக்கள் வந்துட்டு ரொம்ப நீண்ட காலம் ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல எது வராது? அவங்க எது அப்ப டவுட்டா இருக்கு அவங்களுக்கு? மக்கள் வந்துட்டு ரொம்ப எவிடன்ஸ் வந்து பீப்புள் வந்துட்டு ரொம்ப லாங் டைம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 5ல எது அவங்களுக்கு டவுட்டா இருக்கு? டி வந்து டவுட்டா இருக்கு. கரெக்டா? ஏன்னா ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க எவிடன்ஸ் வந்துட்டு ரொம்ப நீண்ட காலம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டி வந்து ஒரு ஆன்சர். இதுக்கு அடுத்து பார்ப்போம். No, that's true. And what about lower unemployment? I'm not so sure about that. Perhaps in the long term. எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொல்லும் போது ஐ ஆம் நாட் ஷுவர் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஷுவர் இல்லைன்னு சொல்றாங்க. அதான் டவுட்ஃபுல். ஆன்சர் இஸ் பி. ஸோ பி அண்ட் டி ஆர் த ஆன்சர். இதுக்கு அடுத்து பார்ப்போம். But not in the foreseeable future. And I expect most people will be expected to work until they're much older, as everyone's living much longer. That's already happening. எல்லாரும் மச் ஓல்டர், வயசான கொஞ்சம் ஓல்டு வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது டவுட் இல்லை. கரெக்டா? அப்ப சி ஆப்ஷன் வராது. அண்ட் ரெண்டையும் பத்தி கதைக்கவே இல்லை. ஸோ பி அண்ட் டி ஆர் த ஆன்சர். ஓகே, அண்ட் தேர்ட் செக்ஷன் ரொம்ப டஃபா தான் இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்ததுக்கு போவோம். ஃபைன். இந்த மேல ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கொஸ்டின். இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆப்ஷன்ஸ் தான். அதனுடைய மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஏ ஆப்ஷன் என்ன? These jobs are likely to be at risk. இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து ரிஸ்க்ல இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். மேபி சம்திங் இந்த ஒர்க் வந்து ஃபியூச்சர்ல இல்லாம போகலாம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னா ஏ ஆன்சர் வரும். இதுக்கு அடுத்தது என்ன? Their role became more interesting in recent days. இப்ப அண்மை காலங்கள்ல கிட்டடியில ரொம்ப கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது இவங்களுடைய ஒர்க் வந்து அந்த மாதிரி சொல்றாங்களா? Or else the number of people working in this sector has fallen dramatically. Dramatically means பெரிய லெவல்ல அப்படின்னு நம்ம டாஸ்க் பண்ணல பார்த்தா ஃபால்னா குறைகிறது. ஓகே, இந்த இதுல ஒர்க் பண்ற ஆட்கள் எண்ணிக்கை வந்து பெருமளவுல குறைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? சொன்னாங்கன்னா அதுக்கு இது ஆன்சரா வரும். And then these jobs will require more qualifications. இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்க வேண்டி இருக்கும், சர்டிபிகேஷன் வேணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஆன்சரா வரும். இ ஆப்ஷன் என்ன? ஹையர் டிஸ்போசபிள் இன்கம். ஏதோ ஒரு விஷயம் இன்கம் வந்து அதிகமா இருக்கு. ஹேஸ் லெட் டு தி ஹியூஜ் இன்க்ரீஸ் இன் த ஜாப்ஸ். இன்கம் வந்து அதிகமா இருந்ததுனால இது வந்துட்டு இந்த ஜாப்ஸுக்குரிய இதுவும் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. அப்ப ஏதோ ஒரு இன்கம் அதிகமானதுனால இந்த ஜாப்ஸ் விஷயம் இதுவும் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. அப்படி இன்கம் இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதுக்கு இது ஆன்சரா வரும்.
there is likely to be a significant rise in demand for this service. Rise also அதிகரிக்கிறது. ஸோ இந்த சர்வீஸுக்குரிய டிமாண்ட் வந்து அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு, லைக்லின்னு இருக்கு. ஓகே, இதுக்குரிய டிமாண்ட் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் both employment and productivity has risen. அதிகரிக்குது. ரெண்டு விஷயம் கூடி இருக்கு. ஒன்று அதுல வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் கூடி இருக்கு, அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி அதனுடைய உற்பத்தி திறன் அதுவும் கூடி இருக்கு. இது எதுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ பிளேஸ் இட் சைட் பை சைட். ஸோ லெட் மீ play the audio. Now listen and answer questions 25 to 30. I enjoyed all that stuff on how technology has changed some jobs and how they're likely to change in the near future. Yeah, incredible. Like accountants. You might think all the technological innovations would have put them out of a job, but in fact there are more of them than ever. They're still really in demand and have become far more efficient. Right, that was amazing. 20 times more accountants in this country compared to the 19th century. I know. I'd never have thought the demand for hairdressing would have gone up so much in the last 100 years. One hairdresser for every 287 people now, compared to one for over 1,500. Yeah, because people's earning power has gone up so they can afford to spend more on personal services like that. But technology hasn't changed the actual job that much. No, they've got hairdryers, etc. But it's one job where you don't depend on a computer. The kind of work that administrative staff do has changed enormously, thanks to technology. Even 20 years ago, there were secretaries doing dictation and typing. Yes, really boring compared to these days, when they're given much more responsibility and higher status. A lot of graduates go in for this kind of work now. I'd expected there to be a much bigger change in the number of agricultural workers in the 19th century, but the 1871 census showed that roughly 25% of the population worked on the land. Yeah, I'd have assumed it would be more than 50%. Now it's less than 0.2%. What about care workers? They barely existed in the 19th century, as people's lifespan was so much shorter. But now, of course, this sector will see huge growth. Yeah, and it's hard enough to meet current demand. The future looks quite bleak for bank clerks. They've been in decline since ATMs were introduced in the 80s. And technology will certainly make most of the jobs they do now redundant, I think. I agree. Although the situation may change, it's very hard to predict what will happen. Okay, fine. இப்ப முதலாவது ஆப்ஷன் அக்கவுண்டன்ஸ். என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? அக்கவுண்டன்ஸுக்கு ஜி. ஓகே, சிம்பிளா ஜி சொல்லியிருக்காங்க. பாப்போம். (25 to 30). I enjoyed all that stuff on how technology has changed some jobs and how they're likely to change in the near future. Yeah, incredible. Like accountants. You might think all the technological innovations would have put them out of a job, but in fact there are more of them than ever. They're still really in demand and have become far more efficient. இப்பவே அதிகமா இருக்காங்க, அண்ட் டிமாண்டும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி எஃபிஷியன்ட்னு வர சொல்லியிருக்காங்க. எஃபிஷியன்ட்னா திறனும் அவங்களுக்கு இதுவும் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே அதிகமா இருக்குன்ற மாதிரியான ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கு? ஜி ஆப்ஷன். எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரெண்டுமே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, திருப்பி அந்த இடத்துல அப்ளை பண்றேன். Technological innovations would have put them out of a job, but in fact there are more of them than ever. They're still really in demand and have become far more efficient. இப்ப கூட உங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு, அதே மாதிரி எஃபிஷியன்ட்டாவும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. So answer is G. Fine. Question number 2. ஹேர் ட்ரெஸ்ஸஸ் அது ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? E. Yeah, that's right. Right, that was amazing. 20 times more accountants in this country compared to the 19th century. I know. I'd never have thought the demand for hairdressing would have gone up so much in the last 100 years. One hairdresser for every 287 people now, compared to one for over 1,500.
Yeah, because people's earning power has gone up, so they can afford to spend more on personal services like that. The people earning power அதிகமா இருக்கு, அதனால இவங்களுடைய இதுவும் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து அதிகரிச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ வந்து ஹேர்ட்ரெஸர். Now the administrative staff என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? பி. ஓகே, தினேஷ் சொல்லியிருக்காங்க. ஓகே, பாப்பா. But technology hasn't changed the actual job that much. No, they've got hairdryers, etc. But it's one job where you don't depend on a computer. The kind of work that administrative staff do has changed enormously, thanks to technology. Even 20 years ago, there were secretaries doing dictation and typing. Yes, really boring compared to these days. 20 years முன்னாடி dictation இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க. They are really boring comparing to these days. இப்ப இருக்கிற இதை கம்பேர் பண்ணும்போது அப்ப வந்து ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. முதலாவது சொல்லியிருக்காங்க. அடுத்து பாப்பா. There were secretaries doing dictation and typing. Yes, really boring compared to these days, when they're given much more responsibility and higher status. இப்ப வந்துட்டு அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹையர் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால அப்ப வந்து போரிங்கா இருந்துச்சு, இப்ப இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ், அப்ப போரிங்னு சொன்னா ஆப்போசிட்டா, இப்ப வந்து இல்லைன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பி இஸ் த ஆன்சர். Now agricultural workers என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. Yeah, C. That's right. Play பண்றேன். A lot of graduates go in for this kind of work now. I'd expected there to be a much bigger change in the number of agricultural workers in the 19th century, but the 1871 census showed that roughly 25% of the population worked on the land. Yeah, I'd have assumed it would be more than 50%. Now it's less than 0.2%. So அப்ப வந்து 25% ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வந்துட்டு less than 0.2%. 0.2% குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறையறத பத்தி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, சி ஆப்ஷன். ஃபைன். கேர் ஒர்க்கர்ஸ் அது ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. எஃப். ஓகே, தினேஷ் சொல்லியிருக்காங்க. பாப்பா. What about care workers? They barely existed in the 19th century, as people's lifespan was so much shorter. But now, of course, this sector will see huge growth. Yeah, and it's hard enough to meet current demand. ஸோ இப்போ வந்துட்டு பெரிய growth ஆயிருக்கு, அண்ட் இப்போ இருக்கிற டிமாண்டை மீட் பண்றதும் கஷ்டமா இருக்கு. இப்போ டிமாண்டும் அதிகமா இருக்கு, அதே மாதிரி அதிகமா growthம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. The answer is yes. Now finally, bank clerks. Yeah. தினேஷ் ஏ சொல்லியிருக்காங்க. சாரி பாப்பா. The future looks quite bleak for bank. One second. Of course, this sector will see huge growth. Yeah, and it's hard enough to meet current demand. The future looks quite bleak for bank clerks. They've been in decline since ATMs were introduced in the 80s. And technology will certainly make most of the jobs they do now redundant, I think. I agree. ஸோ இதுல வந்து ரிடண்டன்ட் அப்படின்ற வேர்டை அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நீங்க ஈஸியா ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சு. ஓகேயா? ஸோ ஞாபகம் வைங்க, ரிடண்டன்ட் மீன்ஸ் நோ லாங்கர் நீடட். இனிமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க தானே, அதுதான் ரிடண்டன்ட் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்றது தான் சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, இனிமே அந்த பேங்க் லாக்ஸ் வந்து தேவையில்லை பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ப்ளே பண்றேன். Looks quite bleak. And the future looks quite bleak for bank clerks. They've been in decline since ATMs were introduced in the 80s. And technology will certainly make most of the jobs they do now redundant, I think. I agree. டெக்னாலஜினால இப்ப செய்யற முக்காவாசி வேலை வந்து ரிடண்டன்ட் ஆயிடும், அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் அவங்க ஒர்க் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு தேவைப்படாதுன்ற மீனிங்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஏ ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மேல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும் போது தேர்ட் செக்ஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் லாஜிக்கையும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்கன்னு சொன்னா மேக்ஸிமம் கெஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தேர்ட் செக்ஷன்ல உங்களுடைய டார்கெட் வந்துட்டு போத் அகாடமிக் லைக் 6.5 எய்ம் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய டார்கெட் வந்துட்டு
5 விட குறைஞ்சிடக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு மேல எவ்வளவு வரட்டுக்கு 5 தான் மினிமம் டார்கெட்டா வச்சிருங்க. மெட்ட பேப்பர் செய்யும் போது சரி. ஓகே. இப்ப ஃபோர்த் செக்ஷன் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கு இதை பார்க்கும்போது. ஓகே. Now let's move on to the last section. லாஸ்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் வந்துட்டு நடுவுல பிரேக் இருக்காது. அண்ட் தென் எதை பேஸ் பண்ணி அந்த ஆடியோ இருக்கும்னு சொன்னா ஒரு பிரசன்டேஷன் ஒரு லெக்சரர் வந்து முன்னாடி கலைக்கிற மாதிரி அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ஆல்வேஸ் என்ன ஹெட்டிங்னு பாருங்க. அப்படின்னா ஓகே இதை பத்தி தான் கலைக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கும். ஓகே. ஸோ ஸ்பேஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படி ஏதோ ஸ்பேஸை பத்தி இதை கலைக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து ஆன்சர் எத்தனை வேர்டுன்னு பார்க்கணும். பிகாஸ் மேக்ஸிமம் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. இதுல 1 வேர்ட் ஒன்லின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ 31 to 35. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த ஃபில் தி பிளாங்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது அண்டர்லைனுக்கு முன்னுக்கு இருக்கிற வேர்ட் அதுக்கு பிறகு இருக்கிற வேர்டு நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சைடு ஹெட்டிங்ஸ் நோட் பண்ணீங்கன்னு சொன்னா எந்த இடத்துல ஆடியோ போயிட்டு இருக்குன்றதை நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். முதலாவது என்ன ஸ்பேஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா 31 வருதுன்னு அர்த்தம். இதுல என்ன சொல்லிருக்காங்க அடுத்தது ப்ராப்ளம்ஸ் இன் எஃபெக்டிவ் ஸ்பேஸ் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் ஒரு இஷ்யூஸ் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா 32 to 38 வரைக்கும் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது சொல்யூஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா 39 and 40 வருதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சைட் ஹெட்டிங்ஸை நோட் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது அண்டர்லைனுக்கு முன்னுக்கு இருக்கிற வேர்ட் அதுக்கு பிறகு இருக்கிற வேர்டை நீங்க மெயினா பார்க்கணும். ஓகே. இப்போ முதலாவது என்ன சொல்லிருக்காங்க லீகல் அண்ட் டேஷ் வேஸ். வேஸ்னா வழிகள். ஸோ சட்டப்படி லீகல்னா சட்டப்படி வழிகள் இன்னொரு வழிகள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா சரி. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சரி. இங்கால எக்ஸ்ட்ராவா ஆஃப் இம்ப்ரூவிங் த சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு லீகலாகவும் இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லிருக்காங்க குட் எய்ம் டு செட்டப்னா உருவாக்குறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லீகலும் அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ்ல வருது சேட்டலைட்ஸ் நவ் ஆர் குவைட் டேஷ். குவைட்னு சொன்னா குவைட் மீன்ஸ் QUIET குவைட் வந்துட்டு சைலன்ஸ். அதுக்கு இது வந்து QUIET குவைட் தான். ஓகே. இது QUITE குவைட்னு சொன்னா லைக் சிம்பிளா வெரி அர்த்தம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம் தானே அதுக்கு பதிலா இட்ஸ் குவைட் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். ஓகே. ஸோ குவைட் மீன்ஸ் வெரி ஆர் ஹோல் முழுவதுமா அந்த மாதிரி. ஓகே. வெரின்னு சொல்றது தான் குவைட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுல என்ன சொல்லிருக்காங்க சேட்டலைட்ஸ் நவ் ஆர் குவைட் டேஷ். இப்போ ஏதோ ஒரு விஷயம் அந்த சேட்டலைட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் தேர்ஃபோர் மோர் வைட் ஸ்ப்ரெட் அதிகமா பரவி வர இருக்கு. அப்ப என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டலேஷன்ஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். மேட் அப்னா இதனால உருவானது இதனால் செய்யப்பட்டதை தான் மேட் அப் ஆஃப் மேட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இப்போ கான்ஸ்டலேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் எதனால செய்யப்பட்டதுன்னு பாருங்க. ஏன் கான்ஸ்டலேஷன்ஸ் மீனிங் தெரியலன்னா கூட பரவாயில்லை. கான்ஸ்டலேஷன் சொல்லுப்ப எதனால செய்யப்பட்டதுன்னு பாருங்க. இந்த என்ன சொல்லிருக்காங்க டேஷ் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஏதோ ஒன்றை வச்சு இந்த கான்ஸ்டலேஷன் செஞ்சிருக்காங்க. எதை வச்சு செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. 34th கொஸ்டின் என்ன தேர் டேஷ் அவர்களுடைய ஏதோ ஒன்று அதான் ஆன்சர். ஓகே. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அட் பிரசன்ட் இப்ப சேட்டலைட்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன். டிரான்ஸ்மிட் மீன்ஸ் சென்ட் பண்றது. ஓகே. சேட்டலைட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ண தேவையில்லை. டு ஹெல்ப் வித் தேர் டேஷ் அவர்களுடைய ஏதோ ஒன்றுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண தேவையில்லை. என்ன எதுக்காகன்னு பாருங்க. ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன தேர் ஆர் ஃபியூ சிஸ்டம்ஸ் ஃபார் டேஷ் சேட்டலைட்ஸ். ஏதோ ஒரு சேட்டலைட் சம்பந்தமா ஏதோ ஒன்று ஆக ஃபோர்னா ஆக சிஸ்டம் அது கொஞ்சமா தான் இருக்கு. ஓகே. ஃபியூவா தான் இருக்கு. எதுக்குன்னு பாத்துக்கிட்டு சொன்னா சரி. ஓகே. இப்போ 31 to 35 அப்படியே பிளே பண்றேன். ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகே. Let's start. Part 4. You will hear part of a lecture for astronomy students about the need for a system to manage satellites and other objects orbiting the Earth. First, you have some time to look at questions 31 to 40. Carefully.
Now listen carefully and answer questions 31 to 40. In today's astronomy lecture, I'm going to talk about the need for a system to manage the movement of satellites and other objects in orbit around the Earth. In other words, a space traffic management system. We already have effective air traffic control systems that are used internationally to ensure that planes navigate our skies safely. Well, space traffic management is a similar concept, but focusing on the control of satellites. The aim of such a system would be to prevent the danger of collisions in space between the objects in orbit around the Earth. In order to do this, we'd need to have a set of legal measures, and we'd also have to develop the technical systems to enable us to prevent such accidents. But unfortunately, at present, we don't actually have a space traffic management system that works. So, why not? What are the problems in developing such a system? Well, for one thing, satellites are relatively cheap these days compared with how they were in the past, meaning that more people can afford to put them into space. So there's a lot more of them out there, and people aren't just launching single satellites, but whole constellations consisting of thousands of them designed to work together. So space is getting more crowded every day. But in spite of this, one thing you may be surprised to learn is that you can launch a satellite into space, and once it's out there, it doesn't have to send back any information to Earth to allow its identification. So while we have international systems for ensuring we know where the planes in our skies are, and to prevent them from colliding with one another, when it comes to the safety of satellites, at present we don't have anything like enough proper ways of tracking them. And it isn't just entire satellites that we need to consider. A greater threat. Okay. Now let's check it out. முதலாவது கொஸ்டின் என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? அது ஒரு ஈஸியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டா கெஸ் பண்ணியிருப்பீங்க. லீகல் வே இன்னொரு வழி என்ன சொன்னாங்க? யா டெக்னிக்கல் சிந்துஜா. ரைட். ப்ளே பண்றேன். Questions 31 to 40. In today's astronomy lecture, I'm going to talk about the need for a system to manage the movement of satellites and other objects in orbit around the Earth. In other words, a space traffic management system. We already have effective air traffic control systems that are used internationally to ensure that planes navigate our skies safely. Well, space traffic management is a similar concept, but focusing on the control of satellites. The aim of such a system would be to prevent the danger of collisions in space. இதுல ஆன்சர்ல உங்க நாலேஜுக்காக ஒரு சின்ன பாயிண்ட். இதுல கொலிஷன் அப்படின்ற வேர்ட் சொன்னாங்க. திருப்பி அந்த இடத்த ப்ளே பண்றேன்னு பாருங்க. Focusing on the control of satellites. The aim of such a system would be to prevent the danger of collisions in space. Prevent the danger of collision அப்படின்னு சொன்னாங்க. Collision means ரைட்டிங்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே? Collision means ஐடியா இருக்கா? Collision means மோதல் சொல்லுவோம் தானே, 2-3 விஷயம் மோதுறது, ஆக்சிடென்ட், வாகனங்கள் மோதுறது, சேட்டலைட்ஸ் ஒன்றோடு மோதுறது, அதைத்தான் கொலிஷன் சொல்லுவாங்க. ஓகே, மோதுறது. ஸோ நீங்க ரைட்டிங்ல இஃப் சப்போஸ் ரோடு சம்பந்தமான கொஸ்டின், டிராபிக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னா அதுல வந்துட்டு இப்போ ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு மெயின் பாயிண்டா கொடுக்குறீங்க சார், திருப்பி அதே இதுல ஆக்சிடென்ட் சொல்லாம கொலிஷன் அப்படின்ற வேர்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, கொலிஷன் மீன்ஸ் மோதல்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு, கன்ஜெஷன். கன்ஜெஷன் மீன்ஸ் என்னன்னு சொன்னா நெருக்கடின்னு அர்த்தம். ஓகே, நெருக்கமா இருக்கு, வாகனங்கள் நெருக்கமா இருக்கு, இப்போ டிராபிக் அதிகமா இருக்கு, டிராபிக் அதிகரிச்சிருக்கு, அந்த மாதிரி நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் நெருக்கமா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல கன்ஜெஷன் அப்படின்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஓகே. டிராஃபிக் அதிகமாகும் அப்படின்னு ஒரு மெயின் பாயிண்ட் எழுதுறீங்க. திருப்பி அதே இதுல டிராஃபிக் கூடும். அதுக்கு பதிலா congestion அதிகமாகும். அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ கொலிஷன் சொன்னா மோதல், congestion சொன்னா நெருக்கடி, நெருக்கம்னு அர்த்தம். ஓகே. ஃபைன். இப்ப பார்ப்போம் லீகல் அண்ட் என்னன்னு பார்ப்போம். between the objects in orbit around the Earth. In order to do this, we'd need to have a set of legal measures, and we'd also have to develop the technical systems. The legal measures and also something develop technical system. So technical is the answer. Now, question number 32. இப்ப என்னவா இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? Cheap. Yeah, that's right. To enable us to prevent such accidents. But unfortunately, at present, we don't actually have a space traffic management system that works. So, why not? What are the problems in developing such a system? Well, for one thing, satellites are relatively cheap these days compared. Satellites are cheap, relatively cheap these days. இப்போ வந்து ரொம்ப விலை குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ சீப் இஸ் த ஆன்சர். 33rd கொஸ்டின். அந்த கான்ஸ்டலேஷன் சேட்டலைட் சம்பந்தமா ஏதோ ஒன்றை வச்சு உருவாக்கி இருக்காங்க. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணுங்க? இப்ப நான் பிளே பண்றேன். கான்ஸ்டலேஷன்ஸ் வர்றப்ப இல்ல செய்யறத உருவாக்குறத பத்தி சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு பாருங்க. அதான் டெஃபினெட்லி ஆன்சரா வரப்போகுது. கரெக்டா? இப்ப பிளே பண்றேன். compared with how they were in the past, meaning that more people can afford to put them into space. So there's a lot more of them out there, and people aren't just launching single satellites, but whole constellations consisting of thousands of them designed to work together. எதை வச்சு சேட்டலைட் சம்பந்தம் எதை வச்சு சேட்டலைட்ஸ் எதை வச்சு செய்யறாங்க? திருப்பி ஒருக்க நான் பிளே பண்றேன். There's a lot more of them out there, and thousands. Yeah. ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸை வச்சுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. பிளே பண்றேன். people aren't just launching single satellites, but whole constellations consisting of thousands of them designed to work. Consisting of thousands of satellites. ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ்னால செய்யப்பட்டது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. 34th கொஸ்டின். ஏதோ ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்ப தேவையில்லை, அவைகள் சம்பந்தமான. இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? Identification. Yeah, that's right. Work together. So space is getting more crowded every day. But in spite of this, one thing you may be surprised to learn is that you can launch a satellite into space, and once it's out there, it doesn't have to send back any information to Earth to allow its identification. Identification சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. 35th கொஸ்டின் என்ன? சேட்டலைட் சம்பந்தமா ஏதோ ஒன்றுக்காக குறைந்த அளவு சிஸ்டம் தான் இல்லை, அதிகமான சிஸ்டம்ஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம். எதற்காக இல்லைன்னு பாருங்க. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? இப்போ சின்ன ரூல்ஸ். 4ன்னா ஆக கரெக்டா சேட்டலைட் சம்பந்தமா ஏதோ ஒன்றுக்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ இது ஒரு சின்ன டிப் ஞாபகம் வைங்க. இது ஆல்வேஸ் ஒர்க் அவுட் ஆகும். இன், ஆன், ஃபார் இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் என்ன ஆட் ஆர் சம்திங் என்ன ப்ரிப்போசிஷன் வந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு வேர்ப் வரும்போது அது வந்து கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்மேட்ல தான் வரும். ஓகேயா? வேர்ப் வந்துச்சுன்னு சொன்னா ஐஎன்ஜி ஃபார்மேட்ல தான் வரும். டூக்கு பிறகு வரும்போது மட்டும் அது எந்த இடத்துல வந்தாலும் ஓகேயா, டூக்கு பிறகு வரும்போது மட்டும் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். ஓகே. மற்ற எல்லாத்துக்கும் பக்கத்துல ஒரு வேர்ப் வந்துச்சுன்னு சொன்னா ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வரும். நான் இங்க பெயர் சொல் நான் இப்ப ஆனுக்கு பிறகு பெயர் சொல் ஒரு மந்த் ஒரு இயர் அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அதை விட்டுறணும். வினைச்சொல் வரும்போது மட்டும் இந்த ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வரும். ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4 டேஷ் சேட்டலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சேட்டலைட் சம்பந்தமா ஏதோ ஒன்றுக்காக இதுல வந்து நவுன் வந்து மென்ஷன் ஆயிடுச்சு. பெயர்ச்சொல் வந்து சொல்லிட்டாங்க, சேட்டலைட்ஸ் என்று பெயர்ச்சொல் சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப கண்டிப்பா இது வந்து பெயர்ச்சொல் இல்ல வரப்போற ஆன்சர். அப்ப கண்டிப்பா வேர்பா இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். மெயினா போக்கஸ் பண்ண வேண்டியது
அதுல ஐஎன்ஜி ஃபார்மேட்ல என்ன வேர்ட் சொல்றாங்கன்னு பாருங்க. அதான் ஆன்சரா வரும் மேக்ஸிமம். ஓகே, எப்ப இந்த மாதிரி ஏற்கனவே ஆல்ரெடி நவுன் ஒன்று வந்துடுச்சு, அப்ப வேர்பா இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஐஎன்ஜி ஃபார்மேட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்றேன். So while we have international systems for ensuring we know where the planes in our skies are and to prevent them from colliding with one another, when it comes to the safety of satellites, at present we don't have anything like enough proper ways of tracking them. இப்போ சொல்லுங்க, ஆன்சர் இஸ் tracking. Yeah, that's right. திருப்பி அந்த இடத்த ப்ளே பண்றேன். At present we don't have anything like enough proper ways of tracking them. அப்படியா? ஸோ ட்ராக்கிங் பண்றதுக்கு போதுமான அளவு இல்லை, ஏதோ கொஞ்சமாக தான் இருந்தாலும் போதுமான அளவு இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ 36 to 40 like small pieces of debris difficult to identify எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்ல போறாங்க. கொஸ்டின் என்ன? used for dash or commercial reasons, வணிகத்துக்காகவோ இன்னொன்றுக்காகவோ அதை பயன்படுத்துறாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா சரி என்ன சொல்லிருக்காங்க? operators may be unwilling. Unwilling means they are not ready, தயாராக இல்லை. ஓகே, unwilling to share details of satellites used for dash. அப்ப ஏதோ ஒன்றுக்காக பயன்படுத்துற சேட்டலைட்ஸினுடைய டீடைல்ஸ் வந்து யாரும் கொடுக்குறாங்க இல்லை. அது ஒன்று வந்து கமர்ஷியல் சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி 37th கொஸ்டின் என்ன? ஆப்ஜெக்ட்ஸ் டேஷ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கு, அந்த பொருள்களுடைய ஏதோ ஒன்று, அதான் ஆன்சர். என்ன சொல்லிருக்காங்க? இட் மே பி ஹார்ட் டு கலெக்ட் டீடைல்ஸ். டீடைல்ஸை கலெக்ட் பண்றது கஷ்டம். ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த பொருட்களுடைய ஏதோ ஒன்று அட் அ கிவன் டைம், ஒரு டைம்ல அதனுடைய எந்த கலெக்ட் பண்றது கஷ்டம்னு பாருங்க. அண்ட் தென் சம்திங் என்ன? மேக் அ டேஷ், ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறது இல்லாட்டி செய்யுது. ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்காங்க? சயின்டிஸ்ட் கேன் ஒன்லி மேக் அ டேஷ். சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்று தான் செய்ய முடியும், உருவாக்க முடியும். about where the satellite will go, satellite எங்க போகும்ன்ற விஷயத்து சம்பந்தமா ஏதோ ஒன்று மட்டும்தான் சயின்டிஸ்ட்னால செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்னு பாருங்க. 39th கொஸ்டின் என்ன? சொல்யூஷன்ல வருது. சம்திங் காமன் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் வரப்போகுது. ஒன் டேஷ் சிங்கிள், மேபி ஒன்னா சிங்கிள் சொல்லலாம், என்று சொல்லலாம். ஓகே, என்னதான் ஆன்சர்? என்ன சொல்லிருக்காங்க? இன்ஃபர்மேஷன் should be combined. combined means mixing or joining. ஏதோ ஒன்றா ஜாயின் பண்ணணும். என்னவா ஜாயின் பண்ணணும் பாருங்க. 40th கொஸ்டின் என்ன? கிரியேட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறது, அதான் ஆன்சர். A coordinated system must be designed. ஏதோ ஒரு சிஸ்டம் வந்துட்டு டிசைன் பண்ணணும். டு கிரியேட் டேஷ், ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக சிஸ்டம் டிசைன் பண்ணணும். இன் இட்ஸ் யூசர்ஸ், பயனாளர்கள்ட்ட சம்பந்தமா ஏதோ ஒன்று உருவாக்கணும். ஓகே, இப்போ 36 to 40 அப்படியே ப்ளே பண்றேன். ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். And it isn't just entire satellites that we need to consider. A greater threat is the huge amount of space debris in orbit around the Earth, broken bits of satellite and junk from space stations and so on. And some of these are so small that they can be very hard to identify, but they can still be very dangerous. In addition, some operators may be unwilling to share information about the satellites they've launched. For example, a satellite may be designed for military purposes, or it may have been launched for commercial reasons, and the operators don't want competitors to have information about it. And even if the operators are willing to provide it, the information isn't easy to collect. Details are needed about the object itself, as well as about its location at a particular time. And remember that a satellite isn't very big, and it's likely to be moving at thousands of kilometers an hour. We don't have any sensors that can constantly follow something moving so fast. So all that the scientists can do is to put forward a prediction concerning where the satellite is heading next. So those are some of the problems that we're facing. Let's consider now some of the solutions that have been suggested. One key issue is the way in which information is dealt with. We need more information, but it also needs to be accessible at a global level. So we need to establish shared standards that we can all agree on for the way in which this information is presented.
We already do this in other areas of science, so although this is a challenge, it's not an impossible task. Then as all this information's collected, it needs to be put together so it can be used, and that will involve creating a single database on which it can be entered. As we continue to push forward new developments, congestion of the space environment is only going to increase. To cope with this, we need to develop a system like the one I've described to coordinate the work of the numerous spacecraft operators. But it's also essential that this system is one that establishes trust in the people that use it, both nationally and at a global level. Okay, fine. 36th question. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணி அதோட ஈஸியா இருந்துச்சு. Yeah, military. TARY. Okay, yeah? Fine. Play பண்றேன். Details are needed about the object itself, as well as are needed for commercial reasons. In addition, some operators may be unwilling to share information about the satellites they've launched. For example, a satellite may be designed for military purposes, or it may have been launched for commercial reasons. The military, okay? Fine. 37th question. Objects இனுடைய ஏதோ ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்றது கஷ்டம். என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? Yeah, location. That's right. And the operators don't want competitors to have information about it. And even if the operators are willing to provide it, the information isn't easy to collect. Details are needed about the object itself, as well as about its location. Object and its location. Objects nodi another question. So answer is location. Okay. Play பண்றேன். Details are needed about the object itself, as well as about its location at a particular time. ஒரு டைம் at a given time இருக்கு. இப்போ 38th question என்ன சேட்டலைட் எங்க போகும் பண்றது பத்தி சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்று தான் செய்ய முடியும். என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? Prediction. Yeah. கணிக்க தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. And remember that a satellite isn't very big, and it's likely to be moving at thousands of kilometers an hour. We don't have any sensors that can constantly follow something moving so fast. So all that the scientists can do is to put forward a prediction concerning where the satellite is heading next. Satellite எங்க heading next எங்க போகும்ன்றத பத்தி prediction தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. Fine. இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்றாங்க? Combined in one dash. என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்க? அதோட ஈஸியா இருக்கு. இப்போ நான் ப்ளே பண்றேன்னு பாருங்க. இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ ஒன்றா நினைக்கணும். ஒன்று மேபி சிங்கிள்னு வரலாம், இல்லாட்டிக்கு அந்த மாதிரி வரலாம். ஓகே, ப்ளே பண்றேன். That have been suggested. One key issue is the way in which information is dealt with. We need more information, but it also needs to be accessible at a global level. So we need to establish shared standards that we can all agree on for the way in which this information is presented. We already do this in other areas of science, so although this is a challenge, it's not an impossible task. Then as all this information's collected, it needs to be put together so it can be used, and that will involve creating a single database on which it can... Answer is? Then as all this information's collected, it needs to be put together so it can be used, and that will involve creating a single database. Information all put together. இப்போ எதுல என்ன சஜஸ்ட் பண்ணீங்க? Yeah, database. Single database ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். அதுக்கு அடுத்தது யூசர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சஜஸ்ட் பண்ணீங்க? கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாம் சொல்லிட்டு.
இப்போ நான் ப்ளே பண்ற பாருங்க. யூசர்ஸ் மீன்ஸ் பீப்புள் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதுல என்ன உருவாக்கணும்னு பாருங்க. ஓகே. As we continue to push forward new developments, congestion of the space environment is only going to increase. To cope with this, we need to develop a system like the one I've described to coordinate the work of the numerous spacecraft operators. But it's also essential that this system is one that establishes trust in the people that use it. இப்போ சொல்லுங்க. ஆன்சர் இஸ் திருப்பி ப்ளே பண்றேன். Of the numerous spacecraft operators. But it's also essential that this system is one that establishes trust in the people that use it. ஆன்சர் இஸ் the people that uses it ன்னு சொல்லிட்டாங்க. என்னத்தை உருவாக்கணும்னு பாருங்க. ஓகே. இப்போ நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தானே எப்படிலாம் சொல்லலாம்னு சொன்னா மேக் ஆர் கிரியேட், ஓகே, ஆர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு சொல்லலாம், ஆர் எல்ஸ் செட் அப் பண்றதுன்னு சொல்லலாம். ஓகே. கிரியேட், எஸ்டாப்ளிஷ் ஆர் செட் அப் இதெல்லாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறது, ஆர் எல்ஸ் ஃபவுண்டட் உருவாக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே. இப்போ அந்த ப்ளே பண்றேன்னு பாருங்க. Numerous spacecraft operators. But it's also essential that this system is one that establishes trust in the people that use it. இப்போ சொல்லுங்க. ஆன்சர் இஸ் ட்ரஸ்ட். யா, யூசர்ஸ்க்கு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ செக்ஷன் 4ல நீங்க 6.5 ப்ளஸ் எய்ம் பண்ணீங்கன்னு சொன்னா 6 ப்ளஸ் மினிமம் எடுத்திருக்கணும். 6 ப்ளஸ் ஓகேயா எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஓவராலா 26 ப்ளஸ் வந்துடும். யூ கேன் லைக் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்க மெயினா செக்ஷன் 3 தான் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அப்படி என்ன செய்யலாம்னு சொன்னா நான் அனுப்புற லிங்க்ல இருக்கிற மெட்ட பேப்பர்ஸினுடைய செக்ஷன் 3 மட்டும் எடுத்து வச்சு ஒரு 4-5 பேப்பர் செஞ்சு பாருங்க. ஓகே. ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு கரெக்ஷன் பண்றது மட்டும் இல்லை, அதை ஒருக்கா திருப்பி லிசன் பண்ணி பார்த்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அதை அப்புறம் அவாய்ட் பண்ணிங்கன்னு சொன்னா போதும். ஓகே.